ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? தெரியுது சார். ஓகே இருக்கு சார். ஓகே. Just a minute. Okay. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சரிங்களா? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்றது என்ன அப்படின்னா, சிம்பிளாக அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்துருங்க. இப்போ கூகுளில் ஏதாவது தேடுறோம்ல, ஜென்ரலாக ஏதாவது ஒரு கீவேர்ட் போட்டு தேடுறீங்களா? இப்போ மொபைல்ஸ்னே நான் தேடுறேன், அதுவே யூஸ்வலாகவே இருக்கட்டும். இப்போ மொபைல்ஸ் அண்டர் 15,000 என்னோட கீவேர்ட் தேடுறேன். இப்போ இந்த மாதிரி இப்படி தேடினோன்னே இப்படி இந்த ரிசல்ட்ஸ் வருது பார்த்தீங்களா? ஃப்ளிப்கார்ட்டு, ஜஸ்ட் அ மினிட், யாரோ ஓகே. ஏன் அகைன் அண்ட் அகைன் அட்மிட் ஆகிறாங்க? எக்ஸிட் ஆகிட்டே இருக்கீங்களோ? ஏன் எக்ஸிட் ஆகிட்டே இருக்கீங்க? என்ன ரீசன்? அகைன் அண்ட் அகைன் சேம் நேமே வருது. ஓகே. ஸோ இப்போ வந்து மொபைல்ஸ் அண்டர் 15,000 சர்ச் பண்ணுறப்ப இந்த ரிசல்ட்ஸ்லாம் வருதுல்ல, இப்படி சர்ச்சில் இப்படி கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணுறப்ப இப்படி ரிசல்ட்ஸ் வருது. இங்கே ஃப்ளிப்கார்ட் வருது, 91 வருது, கேஜெட்ஸ் 360 வருது. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி வரதுக்கு இதுதான் வந்து இந்த மாதிரி வர வைக்கிறது பேர் வந்து ஒரு டெக்னிக் தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக இங்கே பார்க்குறப்ப நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு ரெலவெண்ட்டாக அந்த ரிசல்ட் வருது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதை பற்றி படிக்கிறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச்னா இது மட்டும் சர்ச் கிடையாது. இங்கே நீங்கள் ஷாப்பிங்னு வருதுல, இதுவும் சர்ச் பண்ணி வர்றது தான். இமேஜஸ்ங்கிறதும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி வர்றது தான். இப்போ இதுக்கே இதுவும் ஒரு சர்ச்சஸ் தான். வீடியோஸ்னா நீங்கள் கொடுக்குற வீடியோஸாக வர்றதும் இதுதான். நியூஸ்னா இது வந்து நியூஸ் சைட்ஸில் போஸ்ட் பண்ணுறது. இது இல்லாமல் மேப்ஸில் கூகுள் மேப்ஸு, புக்ஸு, இது எல்லாமே சர்ச் தான். நீங்கள் சர்ச் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து விசிபிள் ஆகிட்டு தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டடி பார்க்குறது தான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இதில் என்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் என்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலாக சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுங்கிறத வந்து நம்ம ஒரு 3 இதாக நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் பற்றி சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ என்னென்ன இருக்குது, கீவேர்ட் ரிசர்ச். மெயினாக இப்போ ஒரு சர்ச் இன்ஜினுக்கு வந்து கீவேர்ட் ரிசர்ச் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இதில் இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை 3 இதாக பிரிக்கிறோம். ஆன் பேஜ் எஸ்இஓன்னு பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் எஸ்இஓன்னு பிரிக்கிறோம். இது டெக்னிக்கல் வேர்ட்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இதாகாதீங்க, எல்லாமே பேசிக் டேர்ம் தான். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எஸ்இஓ? வாட் இஸ் எஸ்இஓங்கிறது என்னன்னா, இப்போ நீங்க இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஒன்று சர்ச், நீங்க ஏதோ ஒரு கீவேர்ட் தேடுறீங்க, அந்த கீவேர்டுக்கு எக்ஸ்ட்ரானரியா ஒரு ரிசல்ட் வருது. இப்போ இது எந்த ரிசல்ட்னாலும் வருது. இப்போ நீங்க மொபைல்ஸ் அண்டர் 15,000 பார்த்தீங்கன்னா, இதுலயும் மொபைல்ஸ் அண்டர் 15,000 வருது, இதுலயும் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் அண்டர் 15,000 வருது, இதுலயும் மொபைல் ஃபோன் 15,000. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் இதுல மேட்ச் ஆகிறதுனால தான் இதெல்லாம் இங்கே கிரால் ஆகுது. கிரால்னா இதுல வந்து இண்டெக்ஸ் ஆகுது, கூகுள் இண்டெக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி நீங்க எதை பத்தி தேடுறீங்கனாலும் அது சம்பந்தமா வர்றது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ இந்த ஆப்டிமைஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டைப்ஸ் தான் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ. சரிங்களா? இந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு என்ன, இதுல 3 வகையா பிரிக்கிறாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த மாதிரி கூகுள்ல பாக்குறீங்களா, கூகுள்ல பாக்குற இந்த டைட்டில் இதுக்கு இந்த லேட்டஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 15,000 வருதுல, இது வந்து ஒரு டைட்டில். இதுக்கு கீழே பை பெஸ்ட்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருதுல, இது வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் இதை பத்தி. இன்னைக்கு மேல பாத்தீங்கன்னா அதோட யூஆர்எல் flipkart.com அந்த யூஆர்எல், இதுக்கு பேர் தான் யூஆர்எல். ஸோ நீங்க எப்ப சர்ச் பண்ணீங்கனாலுமே இந்த மாதிரி எந்த ரிசல்ட்னாலுமே ஒரு டைட்டில், கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு யூஆர்எல் எப்பயுமே வரும், டிஃபால்ட்டா வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கிரியேட் பண்றதுக்கு பேர், இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து ஆன் பேஜ்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆன் பேஜ்னு சொல்லுவோம். இதை பத்தி நம்ம அதை ஒரு ஸ்டடியா பண்ணுவோம். இதை பத்தி ஆன் பேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதே வந்து டெக்னிக்கல் எஸ்இஓனா, இப்போ இதுக்கு பின்னாடி இப்போ இந்த மொபைல், இப்போ ஒன்ஸ் இந்த இதை நீங்க சர்ச் பண்ணிட்டீங்க, இதை கிளிக் பண்ணி உள்ள போறீங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி போறப்ப இப்போ இந்த பேஜ்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இது வந்து ஷாப்பிங் சைட்டு, நான் வேற ஒரு சைட் காட்டுறேன். இப்போ நீங்க வந்து ஒரு இப்போ டெவலப் ஆன் ரெண்ட்ன்ற அந்த சைட் இருக்கட்டும். ஓகே,
இப்போ 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 வந்து ஒரு கீவேர்டு அடிச்சுட்டு உள்ள வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது iOS டெவலப்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு கீவேர்டு அடிச்சுட்டு உள்ள வரீங்க. உள்ள வரப்ப இப்போ இந்த சைட்டுக்குள்ள வரீங்க. இப்போ இந்த சைட் வந்து இப்போ இந்த சைட் வேகமா லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இது ரொம்ப ஒரு நீங்க உங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு, இல்ல சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச சைட்டு நீங்க தேடி அந்த இன்ஃபர்மேஷன் தேடி வரீங்க, ஆனா அந்த சைட்டை உங்களால பார்க்க முடியல. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பண்றது தான் டெக்னிக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவோம். அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக எடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் இதை ஒன்ஸ் இந்த ஆன் பேஜும் டெக்னிக்கல் எஸ்இஓ இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரிசல்ட் வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து பேக் பில்ட் பண்ணுவோம். இப்போ கூகுளில் இந்த மாதிரி ரேங்க் இப்போ ஒரு கீவேர்டு, இப்போ நான் ஒரு சாம்பிள் ஒரு கீவேர்டு அடிக்கிறேன். இப்போ கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட்னு போடுறேன். இப்போ இந்த தமிழ் பாட்காஸ்ட்னு போடுறப்ப இந்த இண்டெக்ஸ்லாம் ரேங்க் ஆகுது. இப்போ இதெல்லாம் ரேங்க் ஆகுது. இது எல்லாமே சர்ச் ரிசல்ட் தான். சர்ச்ல வந்து இண்டெக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி ரேங்க் ஆகிறதுக்கு இது இமீடியட்டா உடனே எடுத்தோடனே ரேங்க் ஆகாது. இதுக்கு பின்னாடி ஒரு பேக் அண்ட் ஒர்க் இருக்கு. சுந்தர் ஜஸ்ட் மூமெண்ட். சுந்தர் ஆல்ரெடி அக்செப்ட் கொடுத்துட்டேனே. ஓகே, ஜாயின் பண்ணிட்டாரா? ஓகே, நீ சுந்தர். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பேக் அண்ட் ஒர்க் இருக்கு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுறது, இந்த மாதிரி கூகுளில் தெரியுறது ஆன் பேஜ். இதை பத்தி டீடைல்டா டெக்னிக்கல் தெரிஞ்சு பார்க்கறதுனா இந்த மாதிரி பேக் பில்ட் பண்ணி ஆஃப் பேஜஸ் லிங்க்ஸ்லாம் பண்ணி வர்றது தான் வந்து பேக் லிங்க். ஸோ ஒரு எஸ்இஓல இந்த மாதிரி நீங்க பார்க்குற இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி 3 டைப் ஆஃப் வேலைகள் இருக்கு. ஆன் பேஜ்ல நீங்க பார்க்குற ஒர்க்கு, இந்த நீங்க பார்க்கறது. டெக்னிக்கல்னா வெப்சைட்ல ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு பார்க்கறது, அது ஒரு ஒர்க்கு. இது இல்லாம இந்த ரேங்க் வர வைக்கிறதுக்கு இப்போ ஆக்சுவலா இந்த கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்டிங் கீவேர்டுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எந்த கீவேர்ட் சர்ச் பண்ணீங்கன்னாலும் நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அதுல இந்த கீவேர்டுக்கு இதை நம்ம எப்படி ரேங்க் பண்ண வச்சிருக்கோம் இந்த மாதிரி கூகுள்ல ஃபர்ஸ்ட், இதுதான் ஆஃப் பேஜஸ். ஸோ இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டியான ஒர்க். யூஸ்வலா வந்து பிசினஸஸ் வந்து எஸ்இஓ ஏன் சூஸ் பண்றாங்க அப்படின்ற ரீசன் என்னன்னா, பிசினஸஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட். இப்போ புதுசா யாராவது ஒரு பிசினஸஸ் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இது ரெகுலரா அந்த ஒர்க்கை கன்சிஸ்டன்சியா பண்றது மூலமா ஒரு 8 monthsல இருந்து ஒரு 1 yearக்குள்ள அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் இந்த மாதிரி ஆப்டிமைஸ் ஆகி கூகுள்ல சர்ச் ஆகி வரும். இப்போ இந்த ப்ராக்டிக்கல் இப்போ இந்த கீவேர்டே வந்து நம்ம 1 year ஒர்க் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்டிங்கிற இந்த கீவேர்டை ரேங்க் பண்ணி இப்போ இதில் நீங்கள் எதை சர்ச் பண்ணாலும் க்ரோ வித் டிஸ்லெக்ட் இந்த மாதிரி தான் வரும். ஒரு கீவேர்டு தான் வரும். இப்போ க்ரோ வித் டிஸ்லெக்ஸ்பர்ட்ஸ்னு வருதா? ஸோ இதே மாதிரி எந்த கீவேர்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும், இப்போ Geo7 சர்ச் பண்ணுறோம், Geo7 இந்த கீவேர்டுமே வந்து க்ரோ வித் டிஸ்லெக்ஸ்பர்ட்ஸ் தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இது வந்து எஸ்இஓ, இது வந்து பாட்காஸ்ட் எஸ்இஓன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எஸ்இஓ பண்ணி ரேங்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மினிமம் 8 monthsலேருந்து 1 year, சம்டைம்ஸ் டிபெண்ட்ஸ் அந்த காம்படிட்டரை பொறுத்து இது மாறும். சரிங்களா? இப்போ ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இது எப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ நான் சொல்றது புரியுதா? இப்போ புரிஞ்சா இல்லை எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ பேசிக்ஸ் சொன்னது. ஹலோ, டவுட் இல்லை சார். ஓகே. இப்போ ஆக்சுவலாக வந்து எஸ்இஓ வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ தான் இப்போ சொன்னது. ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓன்றது. அதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதை பார்ப்போம். இப்போ கீவேர்ட் ரிசர்ச், நீங்கள் எந்த ஒரு இதாக முக்கியமான எந்த ஒரு வெப்சைட்னாலும் நீங்கள் அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு காம்படிட்டர் ரிசர்ச் இது பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். காம்படிட்டர் அனாலிசிஸ் இந்த நோட் பண்ணிக்கோங்க, இந்த டூல் போகிறத நோட் பண்ணிக்கோங்க. கூகுளில் கீவேர்ட் பிளானர்னு கொடுங்க. ஓகே, கீவேர்ட் பிளானர் இந்த டூல்ல தான் நம்ம வந்து, இது வந்து ஒரு ஃப்ரீ டூல், இதுல தான் நம்ம கீவேர்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஒரு சைட் ஒரு எந்த ஒரு வெப்சைட்டுக்குமே எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை தான் அந்த கீவேர்ட், அவங்களோட பிஸ்னஸ் கீவேர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். பிஸ்னஸ் கீவேர்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்களே இது பண்ணுவோம். இப்போ இந்த கீவேர்ட் பிளான் சர்ச் பண்ணி ஃபைண்ட் யுவர் கீவேர்ட்ஸ் வித் கீவேர்ட் பிளான் ஜஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்து நியூ டேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு விசிட் கீவேர்ட் பிளானர்னு கேட்கல, அதை கொடுத்துருங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி மட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. நான் என்னோட டிஃபால்ட் மெயில் ஐடி ஒன்று வச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஏதாவது மெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணிங்க. சைன் அப் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கனால எனக்கு இப்படி ஓப்பன் ஆகுது. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன் ஜஸ்ட். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி லாகின் பண்ணுறப்பவே இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ காட்டுற இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும். இதுல ஸ்விட்ச் டு எக்ஸ்பர்ட் மோட்னு கொடுத்துருங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வரப்ப ஸ்விட்ச் டு எக்ஸ்பர்ட் மோட்னு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணிட்டு லாகின் பண்ணனா இந்த பேஜ்
வருது. இந்த பேஜ் வந்தோடனே ஸ்விட்ச் டு எக்ஸ்போர்ட் மோட் வருது. சரிங்களா? இப்போ இந்த கேட்டகரி வரும். இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லாம் கண்டினியூ கொடுத்துருங்க. ஜஸ்ட் இல்லை நல்லா பேக் கொடுத்துருங்க. சரி, ஸ்விட்ச் டு எக்ஸ்போர்ட் மோட்னு கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு ஆப்ஷன் கிரியேட் அக்கௌண்ட் வித்தவுட் ஏ கேம்பெயின் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. பில்லிங்லாம் டிஃபால்ட்டாக இதே தான் இருக்கும். பில்லிங்லாம் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட் டிஃபால்ட்டாக அதே இருக்கிறதுல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இல்லை நோனே இருக்கட்டும், எந்த ஆப்ஷனும் மாற்ற வேணாம். இது ஜஸ்ட் இன்டர்ஃபேஷன் நினைக்காதீங்க. இது ஒரு கீவேர்ட் பிளானர். இது ஜஸ்ட் உள்ள இந்த அக்கௌண்ட் உள்ள போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் யுவர் அக்கௌண்ட்னு கொடுங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கு நான் அனுப்புறேன். இது நான் இருக்க பாருங்க. இது எப்படி உள்ள போறேன்றதை மட்டும் நீங்க எதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இதை போனதுக்கு அப்புறம் இதுல நம்ம வந்து இப்போ நம்ம மெயினா இது வந்ததே வந்து கீவேர்ட் பிளானருக்கு ஒர்க் பண்றதுக்கு தான் வந்தோம். இதுதான் கூகுள் ஆட்ஸ். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல அடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போ நம்ம இதுல ஒரு விஷயத்துக்காக நம்ம கீவேர்ட் பிளானர் இது வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல நீங்க மோஸ்ட்லி இந்த அப்பியரன்சஸ் வந்து யூஸ் ப்ரீவியஸ் டிசைன் கொடுத்துக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ப்ரீவியஸ் டிசைன்னா பழைய டிசைன் வரும். இது ஆட்வர்ட்ஸோட புது இன்டர்ஃபேஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருக்கு. ஜஸ்ட் a minute. ஓல்ட் இன்டர்ஃபேஸே வருது. ஜஸ்ட் a minute. இதனால ஈஸியஸ்டானவே இருக்கும். எப்பவுமே ஸ்பான்சர்ட் ஆட் கிளிக் பண்ணாதீங்க. போனீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபைண்ட் ஏ கேம்பெயின்ஸ் வித் கீவேர்ட் பிளானர் இதுவே கொடுங்க. அகைன் போறேன், விசிட் கீவேர்ட் பிளானர் ஃபர்ஸ்டே கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு டைரக்டாவே ஓப்பன் ஆகும். நான் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணனால எனக்கு பழைய அக்கௌண்ட் காட்டுது. உங்களுக்கு டைரக்டாவே லாகின் ஆகும். இதுல நீங்க லாகின் பண்றப்ப எனக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க எனக்கு குரூப்ல போடுங்க. இந்த பேஜ் உங்களுக்கு டைரக்டா வரும். சரிங்களா? இப்போ நான் காட்டுற பேஜ் உங்களுக்கு டைரக்டா வரும். எனக்கு அக்கௌண்ட் இருக்கனால எனக்கு மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் கீவேர்ட் பிளானரான ஒரு இது. இப்போ நான் ஏன் இந்த கீவேர்ட் பிளானர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸஸ் ஏதாவது ஒரு பிசினஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு பிசினஸ். ஓகே, ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்றாங்க. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் பண்றாங்கன்னே இருக்கட்டும். இப்போ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்றாங்கன்னா, ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட கீவேர்டை நம்ம சர்ச் பண்ணணும். சரிங்களா? அவங்க பிசினஸ்க்கான கீவேர்டு என்ன அப்படிங்கறத சர்ச் பண்ணும். இல்ல 2 ஆப்ஷன் இருக்கும். டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ் இங்க இருக்குல்ல. சாரி வெளில வந்துருச்சு. இல்ல டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ்னு இருக்குல்ல. இல்ல 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆப்ஷன் பார்ப்போம். டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏகே என்டர் தி வீடியோ. ஏன் எக்ஸிட் ஆகி வராங்க? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கீவேர்ட் தெரியுது. எனக்கு வந்து இப்போ என்னோட சம்மந்தத்துக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்டே கூட கொடுங்க. அப்போ அது சம்மந்தமாக மற்ற கீவேர்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு தெரியுது. ஜஸ்ட் அதையே கீவேர்டாக கொடுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங். உங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கு இந்த கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டு கெட் ரிசல்ட்ஸ்னு கொடுங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி கீவேர்ட் என்ன பண்ண அப்ளை பண்ணனா என்ன கேக்குறீங்க? யாரோ வாய்ஸ் கேக்குது. யாரோடது? ஏகே மியூட் பண்ணிக்கங்க. இப்போ ஆக்சுவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்னு நான் கீவேர்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் இப்போ இதில் என்ன ஒரு ஆப்ஷன்னா, நீங்கள் உங்கள் கீவேர்டு எங்கெங்கெல்லாம் மக்கள் தேடுறாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உங்கள் பிஸ்னஸ் வந்து இந்தியா மட்டும் இருக்குன்னா நீங்கள் இந்தியான்னு கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரினா இதில் நீங்கள் கொடுத்து வேறு எந்த கண்ட்ரினாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது யூஎஸ்ஏ லைக் தட் எந்த கண்ட்ரினாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்தியான்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்தியான்னு கொடுக்குறேன். சரிங்களா? கேன்சல் கொடுத்தேன், இந்தியான்னு கொடுக்குறேன். இப்போ இந்த டேட் வந்து இது வந்து 1 இயர் டேட்டா காட்டும். அதாவது இந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் லாஸ்ட் 1 இயர் எவ்வளோ மார்க்கெட்டில் இருந்திருக்கு, எப்படி வந்து ரீச் வந்திருக்குன்றது. இப்போ இங்கே பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கீவேர்டு மட்டுமே ஆவரேஜாக ஒரு மந்த்லி ஒரு 1000 பேர்லேருந்து 10,000 பேர் சர்ச் பண்ணுறான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கிறதே இது இந்தியாவில் இதை வந்து சர்ச் பண்ணுறான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுங்கிறதே வந்து 1 மில்லியன் பீப்புள் வரைக்கும் தேடுறான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அப்போ அவ்வளோ சர்ச்சஸ் வந்திருக்கு. இப்போ இதில் இந்த மாதிரி சர்ச்சஸில் எது அதிகம்னு நம்ம அதிக மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இந்த மேலே அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரோ பட்டன் வந்து உங்களுக்கு அதிக அதுலேருந்து கம்மியான இது காட்டும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து 100Kலேருந்து 1 மில்லியன் பீப்புள் தேடுறான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ்ங்கிறது 100Kலேருந்து 1 மில்லியன் பீப்புள் தேடுறான்.
கோர்ஸ் மார்க்கெட்டிங் டிஜிட்டல்ங்கிறது 100K-லேருந்து 1 மில்லியன் பீப்புள் தேடுறான். ஸோ இப்போ என்ன நான் இதில் சொல்ல வரேன்னா, இது ஒரு ஐடியா தான். நம்ம என்ன பிஸ்னஸஸ் கொடுக்குறோமோ அது சம்மந்தமாக இங்கே கீவேர்ட்ஸ் எல்லாமே வரும். இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி. இப்போ இங்கே பாருங்க, இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே 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 இந்த மாதிரி 900% அப்படின்லாம் வருதுன்னா இதெல்லாம் அதிகமாக தேடிட்டு இருக்கான். அப்போனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் தேடிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இது வந்து அதிகமாக சர்ச் பண்ணுற இந்த மாதிரி இது. ஸோ இப்படி தான் ஒரு கீவேர்டை ஃபைன் பண்ணும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்னு சொல்கிறேன். இப்போ இதுவே வந்து வேற ஏதாவது ஒரு கீவேர்ட் போடுங்க உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு புக்ஸ்னு கொடுக்குறேன், ஜென்ரலான ஒரு புக்ஸ். ஓகே, ஜென்ரலாக புக்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ புக்ஸ்னு கொடுத்துட்டு கெட் ரிசல்ட்ஸ். இப்போ வேற ஒரு புக்ஸ் பற்றி அந்த புக் சம்மந்தமாக என்னென்னலாம் கீவேர்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புக்ஸ் டெக்ஸ்ட் புக்குங்கிறது வந்து 1 மில்லியன் to 10 மில்லியன் பீப்புள் தேடுறான். டெக்ஸ்ட் புக்குன்னு புக்ஸுங்கிற கீவேர்டே 100K-லேருந்து 1 மில்லியன் பீப்புள் தேடுறான். இப்போ நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி கீவேர்ட்லாம் தேவைப்படுதுன்னா, நம்ம இல்லை நம்மளோட பிஸ்னஸ் சம்மந்தமாக என்னென்னலாம் கீவேர்டு வந்து கூகுளில் தேடுறாங்க, ஆன்லைனில் கூகுளில் என்னென்ன கீவேர்ட்லாம் தேடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல அதான் ஒரு பெரிய பெனிஃபிட். இப்போ புக்ஸ்ன்னு நம்மளுக்கு ஐடியா இருக்கு, ஆனா அவங்க ரிச் டேட் புவர் டேட்னே ஒரு புக்கை தேடுறாங்க, அதுவே இருக்கு. புக் மார்க்ஸ்னு தேடுறாங்க, ஸ்டோரிஸ்னு தேடுறாங்க, புக் ஸ்டோர் நியர் மீன்னு தேடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ்க்கு எப்பயுமே வந்து ஒரு கீவேர்டு சூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிஸ்னஸையே நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்கு எந்த பிஸ்னஸ் ஆனாலும் இருக்கட்டுமே, அந்த பிஸ்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம கீவேர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கீவேர்ட்லாம் மக்கள் தேடுறாங்கன்றத ஒரு குரூப் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப இந்த புக் சம்பந்தப்பட்ட கீவேர்டே 911 கீவேர்ட்ஸ் வந்து இது பண்றான். 911 கீவேர்ட்ஸ் வந்து இது பண்றான். இப்ப இந்த கீவேர்ட்லயே இப்ப என்னன்னா, இப்ப 911 கீவேர்ட்ஸ் இருக்கு. சரி, அப்பனா இப்ப எடுத்தோடனே நம்ம எந்த கீவேர்டு எடுக்கிறது? மோஸ்ட்லி நம்மளுக்கு ரிலேட்டட் கீவேர்டு எல்லாமே இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றது எப்பயுமே லாங் டெயில் கீவேர்ட் தான் ஒர்க் பண்ணணும். லாங் டெயில் கீவேர்ட்னா என்னங்கிறத சொல்றேன். சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நான் கூகுள்ல அடிச்சுட்டு கூகுள்னு ஒரு கீவேர்ட், இது வந்து ஒரு ஃப்ரேஸ், இதை வந்து ஒரு ஃப்ரேஸ்னு சொல்லுவோம், ஒரே ஒரு வேர்ட் இருக்கனால. கூகுள் ஆட்ஸ்னு போடுறேன், இது வந்து 2 ஃப்ரேஸ், 2 ஃபேஸ் கீவேர்ட்னு சொல்லுவோம். கூகுள் ஆட்ஸ் தமிழ்னு கொடுக்குறேன், இது 3 ஃபேஸ் கீவேர்ட்னு சொல்லுவோம். கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட்னு கொடுக்குறேன், இது வந்து லாங் டெயில், அதாவது 3க்கு மேல இருந்தாலே லாங் டெயில் கீவேர்ட்னு சொல்லுவோம். 4 ஃபேஸ் இருந்தாலோ இல்ல 4 ஃபேஸ் 5 ஃபேஸ் அந்த கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட் லிஸ்ட்னு வருதுல்ல, இந்த மாதிரி 4 லெட்டர் 5 வேர்டுக்கு அப்புறம் இருந்தா கூட அது வந்து லாங் டெயில் கீவேர்ட்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி கீவேர்டு எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்றது வந்து இந்த மாதிரி லாங் டெயில் கீவேர்டை எடுத்து ஒர்க் பண்றது தான் நல்லா இருக்கும். அப்படின்னா ஒரு பிசினஸ்க்கு வந்து நல்ல ரேங்கிங் ஆகும். இது ஒரு ஜென்ரலான ஐடியா, இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஒரு ஐடியா மட்டும் எடுத்துங்க. பட் இன்னைக்கு கிளாஸஸ்லயே ஒன்ஸ் முடிகிறப்ப இந்த மாதிரி ஒரு நீங்க உங்களோட நீச் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த நீச் சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் வந்து கூகுள்ல என்னென்னலாம் தேடுறாங்கன்றத சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு டாஸ்க். இதுல வந்து நீங்களே இப்ப எடுக்கிறது வந்து இதுல எது ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்னு எடுக்கணும். இப்ப நான் புக்ஸ்னு தேடுறப்ப இங்க வந்து மல்லிகா மணிவண்ணன் நாவல்ஸ்னு வருது, ரஸ்கின் பாண்டுன்னு வருது. இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியோட அந்த பிராண்டோட பேரு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஜென்ரல் கீவேர்ட் தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஜென்ரல் கீவேர்டா நீங்க எடுக்க பழகிக்கணும். இது ஒரு பேசிக்கான ஒரு இது, நம்மளுக்கு எது ரிலேட்டடா இருக்குன்னு. நான் ஒரு எக்ஸாம்பிள் இதுலயே நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஃபேமஸானது ஸ்கூல்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா, ஸ்கூல்ஸ்னு இருக்கு. இப்போ நான் ஒரு சிம்பிளா சொல்றேன், ஸ்கூல்ஸ்னு இருக்கு. நான் இந்த கீவேர்ட் சர்ச் பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன். இப்போ என்னோட இது பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான். சரிங்களா, ஸ்கூல்ஸ்லயே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, போர்டிங் ஸ்கூல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. பட் என்னோட கிளைண்டோட பிசினஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல். அப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் மட்டும் தான் நான் இப்ப எடுக்க போறேன். சரிங்களா, சோ நான் இப்ப ஜென்ரலா நான் டைரக்டா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னே கூட கொடுத்துருக்கலாம். இதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்கூல்ஸ்னு கொடுத்து கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா, ஸ்கூல்ஸ்னு கொடுத்து கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறப்ப இப்போ இங்க வருது பாருங்க, கேந்திரியா வித்யாலயா அப்படின்னு வருது, கேவிஎஸ்னு வருது, யூடிஸ்னு வருது, ஸ்கூல்ஸ்னே வருது, தேடி இருக்காங்க. இந்த கீவேர்ட் கூட எடுத்துக்கலாம். ஸ்கூல்ஸ் நியர் மீன் வருது, இதை கூட ஓகே. இது இப்ப லாங்குவேஜ் அகாடமின்னு வருது, இது வந்து அது ஒரு பிராண்ட் நேம், இது நமக்கு யூஸ் கிடையாது. ஆர்டி அட்மிஷன் வருது, இது ஒரு ஜென்ரலானது, இது யூஸ் கிடையாது. கேந்திரியா வித்யாலயா அட்மிஷன் வருது. ஸோ இதுவுமே ஒரு ஜென்ரல் பிராண்ட் நேம். இப்ப நம்ம வந்து என்ன, நம்மளோட கான்செப்ட் என்ன, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். அப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட கீவேர்டா வந்தாலும் நமக்கு ஒரு ரிலேட்டடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ வந்து இப்போ சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ்னு வருது, இது வந்து என்ன சொல்றது, ரிசல்ட்ஸ் பேஸ்டு கீவேர்டு. இப்ப இங்க பாருங்க,
சாலா சித்தி, மாண்டே இதெல்லாம் பிராண்ட் நேம், எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மாண்டெசரி ஸ்கூல்ஸ் நியர் மீ இது நம்ம எடுக்கவே கூடாது. ஏன்னா இது நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல், இது எடுக்கக்கூடாது. போர்டிங் ஸ்கூல் இது நம்ம எடுக்கக்கூடாது. இப்ப ஜென்ரலா இப்ப இதுவே மாண்டெசரி ஸ்கூல்ஸ்னே நம்ம தேடுறோம்னா இந்த கீவேர்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசினஸ்க்கு தேவையான கீவேர்டை நம்ம சூஸ் பண்ணணும். இப்ப அதனாலதான் என்ன சொல்றேன், இப்ப நான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு, அப்ப அது சம்பந்தமா கீவேர்ட் தெரியும்னா ஜஸ்ட் அந்த கீவேர்டே கொடுங்க. நம்ம கீவேர்ட் சூஸ் பண்றதுதான் முக்கியம். அதுதான் ஒரு இதுக்கு முக்கியமானது. இப்ப நான் ஜெனரலா ஸ்கூல்னு கொடுத்தேன்னா இது எல்லாமே எனக்கு தேவையில்லாத கீவேர்ட்ஸ். இப்ப நான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு கொடுக்குறேன், கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ இங்க பாருங்க, இங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்னே வருது, அதுக்கே வந்து 100K வால்யூம். இந்த கீவேர்ட் நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, குளோபல் இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு வருது. இது வந்து ஒரு பிராண்ட் நேம், இன்னொரு இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸோ இதை நான் யூஸ் பண்ண முடியாது. எம்இடி இன்டர்நேஷனல் இதுவும் ஒரு பிராண்ட் நேம், வேணாம். சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இது லொகேஷன் பேஸ்ல வருது, இதுவும் நம்மளுக்கு வேணாம். கனடியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வராது, பிரிட்டிஷ் ஸ்கூல். இந்த ஐபி ஸ்கூல்ஸ் நியர் பி இது ஜென்ரலா இருக்கு. இது ஐபி ஸ்கூல்ஸ் நியர் பி கூட ஜென்ரலா எடுத்துக்கலாம். இன்டர்நேஷனல் அகாடமி ஒரு அகாடமி. ஸோ இதுல 59 கீவேர்ட் இருக்கு. இதுல நம்மளுக்கு சூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ரிலேட்டட் கீவேர்டா எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, இப்ப இதுல என்னென்ன கீவேர்ட் எடுத்துக்கலாம்னு சொல்றேன். இப்ப ஜோசப் இன்டர்நேஷனல் ஒரு பிராண்ட் நேம். இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் நியர் மீ இந்த கீவேர்ட் எடுத்துக்கலாம். நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா 4 ஃபேஸ் கீவேர்ட்னு. 4 ஃபேஸ் கீவேர்ட்னா இதான் லாங் டெயில் கீவேர்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கீவேர்ட் எல்லாம் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு வந்து கூகுள்ல ஒரு 6 to 7 monthsலயே கூகுள் இண்டெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் லாங் ஃபேஸ் கீவேர்ட்லாம் ரொம்ப சீக்கிரமா இண்டெக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி. ஆனால் நம்ம சர்ச் வால்யூமும் பார்க்கணும். இப்போ இந்த கீவேர்ட் பார்த்தீங்கன்னா 100Kல இருந்து 1K இருக்கு. மோஸ்ட்லி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 1000 வால்யூம் இருக்கு, இல்லை ஒரு 500 வால்யூம் இருக்கு. 1000 வால்யூம்னா என்னன்னா 1000 பேர் சர்ச் பண்ணிருக்கான். 100 பேர்ல இருந்து 1000 பேர் வரைக்கும் சர்ச் பண்ணிருக்கான். இதுவே ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேர் வரைக்கும் சர்ச் பண்ணிருக்கான். நீங்க இந்த இன்டர்நேஷனல் இந்த மாதிரி கீவேர்ட் பிளானர் எந்த இதா இருக்கட்டும், ஒரு 500க்கு கீழே இல்ல 1000க்கு கீழே அப்படிலாம் ஒரு கீவேர்ட் லாங் டெய்லா இந்த மாதிரி ஒரு 4 ஃபேஸோ இல்ல 5 ஃபேஸோ இருந்துச்சுன்னா அந்த கீவேர்டை உங்க பிசினஸ்க்கு ஈஸியா ரேங்க் பண்ணலாம். காம்படிஷன் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி கீவேர்டுக்கலாம் காம்படிஷன் கம்மியா இருந்துச்சுன்னா கூகுள்ல ஈஸியா இண்டெக்ஸ் பண்ணலாம். ஒரு சாம்பிளுக்கு தான் நான் இப்ப இந்த கீவேர்டு வந்து எனக்கு வந்து இந்த கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட்ங்கிறது காம்படிஷன் கம்மி. ஃபர்ஸ்ட் இப்ப இருக்க காம்படிஷன் கொஞ்சம் வந்திருக்கு. இப்ப இந்த கீவேர்ட் ரேங்க் பண்ணப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த விசிபிலிட்டி தான் வந்துச்சு. அதாவது இந்த ஒரு ரிசல்ட் தான் வந்துச்சு. ஆனா ஒன்ஸ் நான் அந்த ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்ப இந்த ரிசல்ட் வருது, ஸ்பாட்டிஃபை இதுவும் நம்மது, என்னோட வெப்சைட் வர ஆரம்பிக்குது, இவாக்ஸ் இந்த மாதிரி வரிசையா என்னோட எல்லா ரிசல்ட்டுமே அந்த எல்லாம் நான் ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன். லிங்க்டின் கூட எனக்கு சோக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து கீவேர்டை சூஸ் பண்ணுறது முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு கீவேர்டை நம்ம கூகுளில் ரேங்க் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ஒரு 3-4 ஒரு கீவேர்ட் ரேங்க் பண்ணுறதுக்கு ஒரு 4 to 6 months எடுத்துச்சுன்னா ஒரு கீவேர்டை வச்சுட்டு அடுத்தடுத்த கீவேர்ட் ரேங்க் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்ன, எப்பயுமே லாங் டெயில் கீவேர்டாக சூஸ் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸ்க்கான லாங் டெயில் கீவேர்டாக சூஸ் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்க கீவேர்டு எடுங்க. ஃபர்ஸ்ட் கீவேர்டு உங்க பிசினஸ் தேவையான உங்க நீச்சுக்கு சம்பந்தப்பட்ட கீவேர்ட்லாம் எடுங்க. அதுல இந்த மாதிரி லாங் டெயில் கீவேர்டா எடுத்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட், ஈஸியா ரேங்க் ஆகும். லாங் டெயில் கீவேர்டு வந்து அதே மாதிரி ஒரு 500ல இருந்து ஒரு 1000க்குள்ள இருக்கிறது ஓகே. இன்னும் 100ல இருந்து 500க்குள்ள இருக்குன்னா இன்னமும் ஓகே. சரி, அப்ப வந்து இப்ப என்ன நான் இப்ப மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா வந்து இப்ப எனக்கு எல்லாருமே அதிக சர்ச் வால்யூம் இருக்கிறது தானே பார்ப்பாங்க, நீங்க ஏன் கம்மியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதிக சர்ச் வால்யூம் இருக்குன்னா 1 million சர்ச்சஸ் இருக்கு அப்படின்னா இப்ப நான் இங்க கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட்னு வச்சிருக்கேன்ல. இப்ப நான் இதுவே வந்து ஜென்ரலா இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கூகுள் ஆட்ஸ் ஒரு பகுதி. இப்ப நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு அடிக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் பாட்காஸ்ட் அடிக்கிறேன். சரிங்களா? பட் அதுக்கு அந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆயிடுச்சு. பட் இதான் நான் ஜென்ரலா ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் இப்ப நான் ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்ஸ்னு அடிச்சிட்டேன். கூகுள் ஆட்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரே ஒரு பார்ட், அதனால அது ஈஸியா ரேங்க் ஆயிடுச்சு. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு ஹப், அதை பத்தி நிறைய பேர் சர்ச் பண்ணுவான். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நம்மளுக்கு ரேங்க் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதனால நான் இப்ப ஜென்ரலா சொல்றேன். இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த தமிழ் அரட்டை பாட்காஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் பாட்காஸ்ட் இதெல்லாம் ரேங்க் ஆயிருந்துச்சு. ட்ரெடிஷனல் ரேங்க் ஆயிருந்துச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டியூட்டோரியல் இன் தமிழ் இதெல்லாம் ரேங்க் ஆயிருந்துச்சு. சோ இப்ப நான் என்ன இப்ப நான் இந்த காம்படிட்டரை பிரேக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் இப்ப எனக்கு இங்க இண்டெக்ஸே ஆகல. எனக்கு ஆக்சுவலா வந்து ஒரு செகண்ட் பேஜ்ல 3rd பேஜ்ல தான் வந்துருந்துச்சு. இப்ப கீழே சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 3rd பேஜ்ல தான் வந்துருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கொண்டு வந்ததுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கீவேர்டை ஏதோ ஒரு இடத்துல ரேங்க் பண்ண வச்சேன். இந்த மாதிரி ஒரு கீவேர்டு எடுத்துக்கிட்டேன், கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட். அதாவது சொல்றேன்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைரக்டா நான் டைரக்டா இந்த பெரிய கீவேர்ட்ல நான் பெரிய ஹப்ல மோதல. நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது வந்து கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட்ங்கிறத ஒரு கம்மியான காம்படிஷன் இருக்கிறதுல தான் நான் கொண்டு வந்தேன்.
இப்போ இந்த கம்மியான காம்படிஷன்ல நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய இண்டெக்ஸ் ஆகும். இந்த மாதிரி பல்க் வால்யூம்ல இருக்கிற இருக்கும் எனக்கு ரேங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இது வந்து ஒரு டீடைல்டு ப்ராசஸ், ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இது உடனே எல்லாம் வந்துடாது. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை ஃபாலோ பண்றப்போ இது கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு முக்கியமான காரணம் எங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணேன். கீவேர்ட் ரிசர்ச்க்கே ஒவ்வொரு கம்பெனிஸும் ரொம்ப ஒரு 2 months 1.5 months சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். கீவேர்ட் டேட்டாங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 20 டேஸாவது பண்ணணும். டீப் ரிசர்ச் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். காம்படிட்டர் ரிசர்ச் பண்ணணும், காம்படிட்டர் என்ன கீவேர்டு யூஸ் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பிசினஸோட காம்படிட்டர் என்ன யூஸ் பண்றான் அதெல்லாம் நம்ம தேடணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான கீவேர்டு. இந்த மாதிரி தான் நம்ம ரிலேட்டட் கீவேர்டா பார்க்கணும். புரியுதா? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எதுவும் புரியுதா உங்களுக்கு? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? நீங்க சொல்றது பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சார், இப்ப கேக்குது சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணும். கீவேர்டு வந்து இந்த ரிலேட்டட் கீவேர்டா சர்ச் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ரிலேட்டட் கீவேர்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு டாஸ்க் இதை வச்சுக்கோங்க. இன்னைக்கு கீவேர்ட் டாஸ்க் வந்து உங்க நீச்சுக்கான சம்பந்தப்பட்ட கீவேர்டு எல்லாமே இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிங்க, ஃபுல்லா எடுக்க ஆரம்பிங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. நான் இப்ப இது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ பாக்குறப்ப அனலைஸ் பண்ணி எடுங்க. ஆனா இந்த மாதிரி கீவேர்டு உங்க நீச்சுக்கு எடுக்க ஆரம்பிச்சப்பதான் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் ஐடியா கிடைக்கும். நீங்க பிராக்டிக்கலா உங்களோட இப்ப நீங்க ஏதாவது ஒரு மொபைல் பண்றீங்க, இப்ப நீங்க மணிகண்டன் வந்து அஸ்ட்ராலஜி பண்றீங்க, உங்க சம்பந்தப்பட்ட கீவேர்ட்லாம் என்னென்ன தேடுறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த கீவேர்டை சூஸ் பண்ணணும், எந்த கீவேர்டை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்க ஒரு இது பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கீவேர்ட் அனாலிசிஸ்ல இப்ப நான் இந்த கீவேர்ட் அனாலிசிஸ்ல இன்னொரு ஒரு இது இருக்கு. இப்ப இங்க வந்து நான் வந்து ஸ்டார்ட் வித் கீவேர்ட்ஸ்னு கொடுத்தேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் தெரியுறாரு. அதாவது காம்படிட்டர்னா இப்போ உங்களுக்கு உங்க பிசினஸ் நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. ஆனா அந்த பிசினஸோட ஒரு காம்படிட்டர் வெப்சைட் உங்களுக்கு தெரியுது. இப்ப நான் வந்து ஒரு ஜெனரல் வெப்சைட், அந்த காம்படிட்டர் வெப்சைட் இங்க கொடுக்கலாம். அப்ப அவங்க என்னென்னலாம் தேடுறாங்க அப்படிங்களா, சும்மா இப்ப கூகுள்னு கொடுக்குறேன். நீங்க ஏதாவது ஒரு காம்படிட்டர் வெப்சைட் கூட கொடுங்க. இல்லைன்னா நான் அமேசானே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய கம்பெனி, உங்க காம்படிட்டர் பிசினஸ் யாராவது ஒருத்தவங்க, நான் சும்மா அமேசான் கொடுக்குறப்ப அந்த இதை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இங்க வந்து அவங்க இது லிஸ்டா அவங்க யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற கீவேர்டு இப்போ நீங்க மேலேயே பாருங்களேன், பிராடன் யுவர் சர்ச்லேயே வந்து eBay.com, ஆன்லைன் ஷாப்பிங், இந்த கீவேர்ட்லாம் நீ ஆட் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க. தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது வேணாம். அது இல்லை. நம்ம ஜென்ரலா இப்போ அமேசான் சர்ச், அமேசான் பத்தி போடுறப்பே இங்க பாருங்க எவ்வளோ இதெல்லாம் சர்ச் பண்றாங்க. ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா www.amazon.com 10 மில்லியன் பீப்புள் தேடுறான். amazon.in.com 100K பீப்புள் தேடுறான். இந்த மாதிரி டோட்டலா சர்ச்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 304 சர்ச்சஸ் இருக்கு. 304 சர்ச்சஸ் இருக்கு. அவ்வளோ பேர் இந்த மாதிரி டைரக்டா www.ன்ற தேடுறதுலேயே இவ்வளோ பேர் தேடிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்களேன், -90 இந்த இயர் ஆஃப் சேஞ்ச் அப்படிலாம் வருது இல்லை. இதெல்லாம் என்னன்னா இந்த https www.amazonprime.com லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப கொஞ்சம் கம்மியா தான் சர்ச் பண்றாங்க. இந்த 90ங்கிறது கம்மியான ஒரு இது. இதுவே +90 இருந்துச்சுன்னா இந்த வருஷம் போன வருஷத்தோட அதிகமா தேடுறாங்க அப்படிங்கிறது. இந்த 3 month சேஞ்ச்னா லாஸ்ட் 3 மாசத்துல இதோட இந்த கீவேர்ட் சர்ச் பண்றது கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம காம்படிட்டரோட வெப்சைட் என்னென்ன கீவேர்ட்லாம் யூஸ் பண்றாங்கன்னு இங்க தேடிக்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் வந்து கொடுக்குறேன். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் வெப்சைட் கொடுக்குறேன். ஆர்கிட்ஸ்னு ஒரு சைட் இருக்கு. இந்த சைட் இருக்கு. இப்போ இந்த சைட்ல என்னென்ன கீவேர்ட் தேடுறாங்கன்றத நான் சர்ச் பண்றேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சைட்டோட யூஆர்எல் காப்பி பண்ணிக்கணும். இப்போ இந்த சைட்டோட டொமைன் யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க நீங்க இது பண்ணுங்க, ஸ்டார்ட் வித் வெப்சைட் இருக்குல்ல, இங்க ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கெட் ரிசல்ட்ஸ்னு கொடுங்க. இப்ப இவங்க என்னென்ன கீவேர்ட்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். இங்க பாருங்க, பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத் அப்படிங்கறது தேடுறாங்க. குட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத், இதெல்லாம் லாங் டெயில் கீவேர்டு. இப்ப இதுக்கு பாருங்களேன் 900%. அப்ப இந்த கீவேர்டை இப்ப லாஸ்ட் 3 மாசத்துல அதிகமா தேடுறாங்க. 900%ங்கிறது அதிகமானது. இப்ப நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க SEO பண்றீங்க அப்படின்னா இந்த கீவேர்ட்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்னு இந்த கீவேர்டை எடுத்துக்கலாம். இந்த கீவேர்டை எடுத்துட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த குட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்ன்ற கீவேர்டையும் இதெல்லாம் ஹையஸ்ட் இதுல இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கீவேர்டு இப்ப நான் அடிச்சு பாக்குறேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஆர்கிட் இன்டர்நேஷனல் ஸ்கூலே போறேன்.
இதான் அந்த ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட இது இதுல இப்ப இங்க இந்த ஸ்கூலோட இதான் ஒரு வெப்சைட். இப்ப எல்லாருமே இந்த வெப்சைட் தான் வருவாங்க. இப்ப மோஸ்ட்லி இதுல எத்தனை இது இருக்கு பாருங்க. இங்க பெங்களூர் இங்க போர்டிங் ஸ்கூல்ஸ் டேஸ் இப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கூல். இப்ப பெங்களூர்னு எடுத்தோம்னா பெங்களூர் கீழே இவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு. அதே மாதிரி பெங்களூர் கீழே உள்ள பிரான்ச்சஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷனுக்கு கீழேயும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த மாதிரி அவங்க செட் பண்ணிருக்காங்க. இதுல இந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்டுக்கும் அவங்க என்ன இப்ப நம்ம பார்த்துருக்கோம்ல பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்னு. இந்த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்னா ஹைதராபாத்க்கு இதுல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப பெங்களூருக்கு ஒரு பேஜ் இருக்கா, அது மாதிரி ஹைதராபாத்க்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹைதராபாத்லயே இங்க நல்லா பாருங்க, ஹைதராபாத்ல 5 இருக்கு. 1 2 3 4 5 6 இந்த 6 லொகேஷன் இருக்கு. இது எப்படின்னா இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரைன்னு நம்ம சொல்றோம்ல, சிட்டி சொல்றோம்ல, அந்த மாதிரி ஹைதராபாத்ல இந்த 6 இடம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் பேஜ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் வந்து இந்த காப்பராங்கிற பேஜ்ல போறேன். இந்த காப்பராங்கிற பேஜ் போறேன். இப்ப இந்த காப்பராங்கிற பேஜ்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இதான் ஒரு வெப்சைட்ல நம்ம இப்படிதான் எடுக்கணும். ஒரு கீவேர்டு எடுத்துட்டோம்னா இப்ப இந்த கீவேர்டு வந்து அவங்க என்ன மோஸ்ட்லி எடுத்திருப்பாங்கன்னா நம்ம இந்த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்ன்ற கீவேர்டை வச்சுதான் இதை பண்ணிருப்பாங்க. ஸோ ஹைதராபாத் கீவேர்ட்னால இதுல பாத்துங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. ஒரு அந்த அதை பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதை பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது FAQ மாதிரி கொடுத்துருப்பாங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்படிதான் ஒரு லேண்டிங் பேஜ் இருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு முதல்ல அந்த கீவேர்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட சைட்ல இருக்க பெனிஃபிட்டே கொடுப்பாங்க. இது வந்து ஹைதராபாத்கான பேஜ். இது ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஹைதராபாத்கான பேஜ். இப்ப இதுவே வந்து நீங்க வேற ஏதாவது பெங்களூர்ல ஏதோ ஒரு பேஜ் பண்ணு வச்சுக்கோங்களேன், சேம் இதே பேஜ் தான் அங்கேயும் இருக்கும். பட் அங்க என்ன மாறி இருக்கும்னா பெங்களூர்னு மாறி இருக்கும். இங்க தெரியுதா, ஸ்கிரீன் தெரியுதா, பெங்களூர்னு இங்க மாறி இருக்கும். இந்த பேஜ் வந்து பெங்களூர் மெஜஸ்டிக் பெங்களூர் அப்படின்னு மாதிரி இருக்கும். இப்ப நான் அதுவே வந்து இப்ப வேற லொகேஷன் போறேன். இப்ப நான் வந்து கொல்கட்டா போறேன். ஒரு ஈஸியா மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய டைனமிக் வெப்சைட் நிறைய. இப்ப இங்க என்ன வந்து கொல்கட்டா பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன் கொல்கட்டா ஜோகான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ கண்டென்ட்லாம் ஒரு ஆஸ் யூஷுவல் சேமாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, சேமாக தான் இருக்கும். ஆனால் மெயின்லி என்ன இங்கே மாற்றிருப்பாங்கன்னா இந்த கீவேர்டு மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா கொல்கட்டா பிரான்ச்சஸ்னு வந்திருக்கா, இந்த மாதிரி கீவேர்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கீவேர்டு தான் இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுது. ஸோ அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன் கீவேர்டு இதெல்லாம். இப்போ பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்ங்கிறது ஹைதராபாத் பேஸ்ட் கீவேர்டு. பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் பெங்களூருங்கிறது ஒரு பெங்களூர் பேஸ்ட் கீவேர்டு. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இன் பெங்களூருங்கிறது ஒரு பெங்களூர் பேஸ்ட் கீவேர்டு. இந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு இப்போ காம்படிட்டர் இது மெயினாக நம்ம என்ன பண்ணோம், காம்படிட்டரோட வெப்சைட்டை போட்டிருக்கோம். காம்படிட்டரோட வெப்சைட்டை போட்டு அவர் என்னென்ன கீவேர்ட்லாம் தேடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கீவேர்ட் மூலமா நம்ம அவங்க வெப்சைட்டையும் பார்க்கலாம். பார்த்துட்டு இதை வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். இது ஒரு ஐடியா. ஸோ கீவேர்ட் அனாலிசிஸ் வந்து எவ்வளவு முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு பிசினஸ் பத்தி பண்ண போறோம், ஏதாவது பிசினஸோ நீச்சோ பண்ண போறோம்னா அதை ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ்க்கான இப்ப சாலிடா கீவேர்ட் ஏதோ ஒரு கீவேர்ட் தெரியும்னா அந்த கீவேர்டை ஸ்டார்ட் வித் கீவேர்ட்ஸ்ல போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லா கீவேர்டும் எடுங்க. அது ஒரு ஐடியா இருக்கு. இல்ல அப்படின்னா ஸ்டார்ட் வித் வெப்சைட்ல போய் காம்படிட்டர் அனாலிசிஸ் அவங்க பிசினஸ் யூஆர்எல் கிடைச்சுன்னா அது மூலமா அவங்க என்ன பண்றாங்கிறத இங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மூலமா நம்மளுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா கிடைக்கும், ஒரு பெரிய டேட்டா கிடைக்கும், இந்த இவ்வளவு கீவேர்ட்ஸ் கிடைக்கும். இந்த கீவேர்ட்லாம் வச்சுட்டு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம், எந்த கீவேர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி இந்த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்ங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாடல் பேஜ் கூட எடுத்துக்கங்க. இப்படிதான் ஒரு பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத் அப்படின்னா இதை வச்சு அவன் என்ன பண்ணிருக்கான். இப்ப சென்னை கூட இங்க ஒரு பேஜ் இருக்கு, சென்னை கூட கிரியேட் பண்ணிருக்காங்க. சென்னையும் பாருங்க, துறைப்பாக்கம்னு ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப இதே மாதிரி இப்ப சென்னை பிரான்ச்சஸ் இது வந்து சென்னை பேஸ்ட் கீவேர்டு பெஸ்ட் ஸ்கூலின் துறைப்பாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் இது ஒரு கீவேர்டு. இப்ப இங்க நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி இல்ல இந்த ஒரு கீவேர்டு இதுல இருக்கும், கீழே சர்ச் பண்ணா அந்த கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டு இருக்கனால இங்க கொடுத்துருக்காங்க பெஸ்ட் ஸ்கூல்ஸின் துறைப்பாக்கம்னு கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்கிரீன் லேக் ஆகுது, நெட் ஸ்லோவா இருக்குன்னு தெரியல சார். ஸ்கிரீன் லேக் ஆகுது. தெரியலையா? ஆமா சார். இப்ப தெரியுதா? இப்போ ஓகே சார். ஓகே, நிறைய வெப்சைட் இது ஓபன் பண்றனால அப்படி இருக்கு போல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கீவேர்டு வந்து இப்படிதான் அனாலிசிஸ் பண்ணணும். கீவேர்டு அனாலிசிஸ்
கீவேர்ட் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இது மோஸ்ட்லி இதுல இப்போ டவுட்ஸ் இருக்கா? இப்போ நான் சொன்ன வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா கீவேர்ட் அனாலிசிஸ்ல? புரியுதா? புரியுது சார். ஓகே. இந்த மாதிரி இன்னைக்கு டாஸ்க்ல இன்னைக்கு செஷன் முடிஞ்சப்ப இந்த உங்க நீட்ஸ் சம்பந்தப்பட்ட கீவேர்டுக்கு ஃபுல்லா அனாலிசிஸ் எடுங்க, ஒரு டாபிக் எடுங்க. அதே மாதிரி வந்து உங்க காம்படிட்டரோட யாராவது ஒரு பிசினஸ் யூஆர்எல் எடுத்துக்கோங்க. காம்படிட்டர்னு இல்ல, உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வெப்சைட்ல வந்து அவங்க எல்லாம் என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்றாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வெப்சைட் யூஆர்எல் எடுத்துட்டு இந்த மாதிரி காம்படிட்டர் யூஆர்எல்லையும் போட்டு செக் பண்ணி அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரியும், அதை வெரிஃபை பண்ணுங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டேட்டா. நீங்க கீவேர்ட் அனாலிசிஸ் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அதான் சைட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதனால இதை கொஞ்சம் கரெக்டா இது பண்ணுங்க. இப்ப நான் சொன்னேன், இது வந்து இதான் இப்ப கீவேர்ட் ரிசர்ச். இப்ப நான் சொன்னதுதான் இந்த கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ். அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் சொன்னதே ஒரு டூல் தான். இது வந்து கூகுளோட ஃப்ரீ டூல். கீவேர்டு பிளானர்ன்றது ஃப்ரீ டூல். இது எல்லாமே ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே மோஸ்ட்லி பிசினஸஸ் யூஸ் பண்ற டூல் என்ன, இந்த செம்ரஷ்னு சொல்லுவோம். செம்ரஷ், ஏஹெச்ஆர்எஃப் இந்த மாதிரிலாம் டூல் இருக்கு. இப்போ காட்டுறேன். இப்போ இந்த செம்ரஷ் டூல் இது வந்து பெய்டு வெர்ஷனு. மோஸ்ட்லி பிசினஸஸ் யூஸ் பண்ணுவான். இதுக்கு மந்த்லி பேமெண்ட்டே 13,000 பே பண்ற மாதிரி வரும் இந்த டூலுக்கு மட்டுமே. ஆனால் இது மாதிரி ஸ்மால் லெவல் கம்பெனிஸ் தான் இதோட இந்த மாதிரி ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிப்பான். இப்போ நம்ம அங்கே சர்ச் பண்ணோம்ல, அங்கே இந்த மாதிரி இங்கே கீவேர்ட் பிளானர்ல கீவேர்ட் மட்டும் போட்டோம்ல, அந்த கீவேர்டை நம்ம இங்கேயும் சர்ச் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச்னு இருக்கும். ஜஸ்ட் கீவேர்ட் இந்த லெஃப்ட்ல போய் கீவேர்ட் ஓவர் வியூன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ இங்க நான் என்னோட ஜஸ்ட் ஒரு கீவேர்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன கீவேர்ட் கொடுக்குறேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னே கொடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னே கொடுப்பேன். இது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்தியா கொடுக்குறனால இங்கே லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தியான்னு கொடுக்குறேன். இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு கொடுத்து சர்ச் கொடுக்குறேன். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஜென்ரலா எவ்வளவு பேர் சர்ச் பண்றாங்க, கீவேர்ட் பிளானர்ல எவ்வளவு லாஸ்ட் 3 மாசம் என்ன ஒரு சின்ன டேட்டா வருதா, இதுல கொஞ்சம் அடிஷனல் டேட்டா கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவில மட்டுமே இது வந்து 22,000 பீப்புள் தேடுறான், இந்த கீவேர்டை தேடுறான். இதுக்கான குளோபல் வால்யூமும் கொடுக்குறான். அப்ப இதே கீவேர்டுக்கு நம்ம சர்ச் பண்ண இன்டர்நேஷனல் ஸ்கூல் கீவேர்டுக்கு யூஎஸ்ல எவ்வளவு பேர் தேடுறான், இந்தியாவில எவ்வளவு பேர் தேடுறான், அதர் கண்ட்ரி, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில எவ்வளவு பேர் தேடுறான் அதெல்லாம் டீடைல் வரும். கீழே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த கீவேர்ட் இப்ப இந்த வியூ ஆல் 896 கீவேர்ட்ஸ்னு வருதுல, இதை கிளிக் பண்ணோம்னா இது நம்மளுக்கு பெய்டு வெர்ஷன் போயிடும். பணம் கட்ட சொல்லுவான். ஃப்ரீ டேட்டா மட்டும் பாத்துக்கலாம். இப்ப இங்க கீவேர்ட் பாத்தீங்கன்னா திருபாய் அம்பானி இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதை வந்து 40,000 பீப்புள் தேடுறான். அதே பேர் சர்ச் பண்ணிருக்கான். ரயான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தேடிருக்கான். பொடார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பேரை தேடிருக்கான். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா இவ்வளவு பேர் தேடிருக்கான். ஆர்கிட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இதை 22 இவ்வளவு பேர் தேடிருக்கான். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இதுதான் என்னன்னா, இப்ப அதாவது கூகுள்ல கொஸ்டின் கேக்குறாங்க, டான் பாஸ்கோ இன்டர்நேஷனல் ஸ்கூல் பத்தி சொல்லுங்க, வாட் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இப்படி தேடுறாங்க, வாட் இஸ் அன் ரியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இப்படிலாம் சர்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 110 பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. இப்ப ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் இப்ப இந்த மாதிரி, அதாவது இதுக்கு இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ரிலேட்டடா வேற கீவேர்ட் என்ன, இன்டர் ஸ்கூல்னே சர்ச் பண்றான், இன்டர்நேஷனல் ஸ்கூல் வெப்சைட்னு சர்ச் பண்றான், பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இன் இந்தியான்னு சர்ச் பண்றான். இப்ப இந்த மாதிரிலாம் வேற வேரியேஷன்ஸ்ல தேடுறான். இப்ப அந்த டூலுக்கும் இந்த டூலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல இந்த ஃப்ரீ வெர்ஷன் இவ்வளவுதான் பார்க்க முடியும். பிளஸ் அடிஷனலா என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த கீவேர்டுக்கே இப்ப இந்தியாவில வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் போறப்ப டாப் 10ல யார் வராங்க, ஃபர்ஸ்ட் விக்கிபீடியா வரான், நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் வரான், அப்ப டிஐஎஸ்பின்னு வரான், டைஸ், இதெல்லாம் ஒரு அடிஷனல். இப்ப இந்த டூலுக்கும் இந்த டூலுக்கும் என்ன வித்தியாசம், இந்த ஃப்ரீ டூல்ல ஜஸ்ட் எவ்வளவு சர்ச் வால்யூம், எவ்வளவு பேர் தேடுறாங்க லாஸ்ட் 3 மாசம் இல்லைன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு தேடுறாங்க, அவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த இதுல வந்து செம்ரஷ்ல வந்து நீங்க ஒரு டீடைல் டேட்டா கொஞ்சம் எடுக்கலாம். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செம்ரஷ் டூலுங்கிறது ஃப்ரீ வெர்ஷன். இதுலயே பெய்டு வெர்ஷன் இருக்கு. பெய்டு வெர்ஷன்னா இன்னும் டீடைல் டேட்டா வரும். ஓகே, பட் இதுதான் ஒரு கீவேர்ட். இது ஒன் ஆஃப் த டூல். இப்ப நான் கீவேர்ட் டூல் வந்து இதுலதான் எடுக்கணும். செம்ரஷ்ல ஹலோ எனக்கு ஒரு டவுட். செம்ரஷ்ல ஆக்சுவலா நான் லாகின் பண்ணேன். ஆனா என்னோடது வந்து ஒன் டைம் தான் சார் காட்டுச்சு, அதுக்கப்புறம் காட்ட மாட்டேங்குது சார் கீவேர்ட் எதுவும். நீங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஃப்ரீ வந்து 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதான் ஃப்ரீ வெர்ஷன் 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். மொத்தமா ஓவராலே லைஃப் டைம்ல 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். லைஃப் டைம் இல்ல, பெர் டே 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம்.
அப்படியா? ஓகே ஓகே சார். நீங்க உங்களுக்கு இன்கேஸ் அந்த மெயில் ஐடியில ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வேற மெயில் ஐடியில லாகின் பண்ணுங்க. ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஓகே. ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து நீங்க இப்போ நீங்க கீவேர்ட் ரிசர்ச் மட்டும் இல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ் பார்க்கறதால நான் இதை மட்டும் சொல்றேன். இதுதான் ஒரு மெயின் டூல். சரிங்களா? ஆனா இப்போ நீங்க இன்னைக்கு டாஸ்க் பண்றதுக்குலாம் எல்லாருமே இந்த கீவேர்டு பிளானர்லயே எடுங்க. ஃபர்ஸ்ட் இதை லேர்ன் பண்ணிக்கங்க. இதுதான் இது எக்ஸாக்டா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டூல், பெஸ்ட் டூல் இது. அதனால ஃபர்ஸ்ட் இதுல ரிசர்ச் பண்ணுங்க. இது ஒரு அடிஷனல் டூல் தான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. AHRF இருக்கு. AHRF கம்ப்ளீட்லி பெய்டு. பிசினஸஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா பிசினஸஸும் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா செம்ரஸ் யூஸ் பண்ணுவான், இல்லைன்னா AHRF தான் யூஸ் பண்ணுவான். செம்ரஸ்ல கூட ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. பட் AHRFல ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. பட் தெரிஞ்சுக்கோங்க, அந்த டூலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரீ கீவேர்ட் மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அவன் வந்து லாகின் கேட்பான். இந்த இதுலயும் அவன் லாகின் கேட்பான். ஃப்ரீ கீவேர்ட் ஜென்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் அதில் கேட்பான். இப்போ நாங்கள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு கொடுக்குறேன். அதே மாதிரி சேம். யார் இப்போ ஜாயின் பண்றாங்க? ஓகே, இப்போ வந்து நான் இதில் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு தேடுறேன். அதே மாதிரி ஃப்ரீ கீவேர்ட் ஜென்ரேட்டர் AHRF வந்து மோஸ்ட்லி பெய்டு. இல்லை ரொம்பலாம் ஃப்ரீ நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்போ நான் இந்தியாங்கிற சர்ச் பண்ணுறேன். ஃபைன் கீவேர்ட்ஸ்னு கொடுக்குறேன். மோஸ்ட்லி அது சைன் அப் கேக்குது. இது இப்போ இதோட இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு திஸ் செக் இஸ் டாக்கிங் லாங்கர் தென் எக்ஸ்பெக்டட். செக் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன். விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். ஓகே, இன்டர்நெட் கனெக்ஷன் இங்கே காட்டுது. அதுதான் இது ஆக்சுவலி சைன் அப் பண்ணிட்டு தான் இது வரும் மோஸ்ட்லி AHRF. நான் சஜஸ்ட் பண்றது எப்பவுமே நான் வந்து செம்ரஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்க ஒர்க் பண்றது கீவேர்டு இதில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டூல், இந்த டூல் நான் சொல்றேன். சைன் அப் பண்ணலாம். சைன் அப் பண்ண என்னோட டீடைல்ஸ்லாம் கேட்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனே வந்து $99. ஸ்டார்டிங் இது $99. இவன் செம்ரஸ் அளவுக்கு கூட கொடுக்க மாட்டான். எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஹை பீப்புள்ஸ் வந்து பிஸ்னஸஸ், மீடியம் லெவல் பிஸ்னஸஸ், என்டர்பிரைசஸ்லாம் இந்த கீவேர்ட் பிளானர் தான் யூஸ் பண்ணுவான். AHRF வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த டூல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பெய்டு வெர்ஷன். செம்ரஸ்ல நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். கீவேர்ட் பிளானர்ல ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டூல் வந்து ஸ்பைஃபு டூல். இந்த ஸ்பைஃபுங்கிறது ஒரு ஃபேமஸான டூல். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் இருக்கு, இதனால நோட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஸ்பைஃபு டூல் பார்த்தீங்கன்னா இதுலயுமே நீங்க உங்க கீவேர்டு என்னன்னாலும் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் மோஸ்ட்லி உங்க கீவேர்டு என்ன பிசினஸ்க்கான கீவேர்டுங்கிறத நீங்க இதில் பார்த்துக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு கொடுக்குறேன். இது செலக்ட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி சைன் அப் கேட்கும். பார்ப்போம். இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்ச் கொடுக்குறேன். ஓகே, சைன் அப் கேட்கல. அதான் கேட்குமே. ஓகே, இது வந்து இதுவுமே சைன் அப் கேட்கும். கேட்குது. அது இப்போ மாற்றிட்டேன். இதுவும் பெய்டு வெர்ஷனாக மாற்றிட்டேன். இப்போதைக்கு இந்த ரிசல்ட் வந்து இல்லை, ஜென்ரலாக இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற ரிசல்ட் மட்டும் தான் தெரியும். மோஸ்ட்லி இதில் என்னென்ன ரிசல்ட் வரும்னா, நீங்கள் இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த ரிசல்ட் வரும். இதுவும் கீவேர்ட் பிளானரில் இருக்கிற ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே இதாக வரும். ஸ்பைஃபும் பெய்ட் டூல் தான். பட் ஆனால் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் விசிபிளில் இந்த மாதிரி ரிசல்ட் மட்டும் பேக்ரவுண்டில் பார்த்துக்கலாம். எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு இந்த கீவேர்டுக்கு. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு கொடுத்தேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மந்த்லி வால்யூம் வந்து 2,39,000. எஸ்டிமேட் கிளிக்ஸ் 1,22,000 இந்த மாதிரி கிளிக். நீங்க ஸ்பைஃபுல என்ன ஒரு இந்த பெய்டு வெர்ஷன்ல ஒரு அட்வான்டேஜ்னா, இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி தான் இருக்கு. கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி கொஸ்டின்க்கு செம்ரஸ்ல வருதுல, செம்ரஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது பாத்தீங்களா? டான் பாஸ்கோ வாட் இஸ் ட்ரைன் இன்டர்நேஷனல், டான் பாஸ்கோ ரிவ்யூஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இவன் வந்து கொடுப்பான், ஸ்பைஃபுல கொடுப்பான். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்க ரைட் சைட்ல வரும். இது அதுவுமே பெய்டு வெர்ஷன். கீழே பாத்தீங்கன்னா டேஷ் 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 வரும். மோஸ்ட்லி அது பெய்டு வெர்ஷன் தான். ஸோ இதான் இது எல்லாமே பெய்ட் டூல்ஸ். மோஸ்ட்லி எல்லாமே இது வந்து ஒரு பெய்ட் டூல்ஸ். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இன்ன வரைக்கும் பிசினஸஸ்க்கு வந்து பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப்லைன் பிசினஸ் ஒர்க் பண்றவங்களும் சரி, கிளைண்ட்ஸ் பண்றவங்களும் சரி, நிறைய பேர் வந்து செம்ரஸ் வந்து பெரிய லெவல் கம்பெனிஸ் தான் இருக்கு. கீவேர்ட் பிளானர்லேயே நிறைய பேர் டூல்ஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ஃபேமஸ் டூல் இருக்கு. இது வந்து அஃபார்டபிலிட்டி, ubersuggest.com.
இந்த டூல் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்மால் லெவல் பிசினஸஸ், ஃப்ரீலான்சர்ஸ், சின்ன லெவல் கம்பெனிஸ்லாம் இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பேசிக் லெவல், இது மந்த்லி பிளானே 1500 1000 தான் வரும். ஸோ மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுலயும் நம்ம தேடிக்கலாம், நம்மளோட இதை வந்து தேடிக்கலாம். இவன் ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கேட்பான். நெக்ஸ்ட் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவன் கேட்பான், எல்லாமே வாங்குவான். இப்போ என்ன வெப்சைட்டு அப்படின்னு கேட்பான். இப்போ நான் சும்மா ஜென்ரலாக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன வெப்சைட்டுன்ற கேட்பான், பிகினரு. இவன் ஃபர்ஸ்டே நம்மளோட டீட்டெயில் வாங்கிட்டு தான் வந்து இவன் கொடுப்பான். எல்லாம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறான். ஜஸ்ட் ஒன்ஸ் ஏதாவது ஒரு நான் ஜஸ்ட் ஒரு டம்மி டெமோ கொடுக்குறேன். நம்ம சைன் அப் பண்ணி அவன் எதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து சும்மா ஒரு டம்மி நம்பரே கொடுக்கலாம். யூபர் சஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. யூபர் சஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு இது ஃப்ரீ யூபர் சஜஸ்ட் வந்து, சரிங்களா? அதான் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவுமே வந்து பெய்டு வெர்ஷன் கிடையாது. இப்போ நான் ஏன் இந்த மாதிரி லாகின் பண்ணா, இந்த மாதிரி லாகின் பண்ணா மட்டும்தான் வந்து இது வந்து அக்செப்டே பண்ணுவோம். கேட்குறான் பார்த்தீங்களா, என்கிட்ட வேலிட் நம்பர்னே கேட்குறான். சரி, இது எதுக்கு யூஸ் அப்படின்னா, இதுவுமே வந்து கீவேர்டு பார்க்கறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். சேம் அதே தான். சரி, நான் இவ்வளோ இதுலேயும் சர்ச் பண்ணணுமா, இவ்வளோ இதுலேயும் நான் கீவேர்ட் சர்ச் பண்ணணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது ஒரு டூலை நீங்கள் ஃபெமிலியராக இருந்தாலே ஓகே. அதனால தான் நான் கீவேர்ட் பிளானர் சொல்லி கொடுத்தேன். அது ஃப்ரீ டூல், கூகுளோட ஃப்ரீ டூல். இதெல்லாம் நம்ம சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் வந்து இதுவே பண்ணுவான். இப்போ பாருங்க, நான் இவ்வளோ இது மெயில் பண்ணேன், என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன். ஏன்னா someone will be in touch shortly. நான் இவன் இதில் லாகின் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து இது கேட்குறான், மோஸ்ட்லி அவன் இது கேட்குறான். ஸோ நீங்கள் இன்னொரு ஒரு டூல் இருக்கு, ஒரு ஃபேமஸான டூல் இருக்கு. இந்த இவனோட மெயில் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணாதான் இவெல்லாம் லாகின் பண்ண முடியும். ஸோ இவனோட இன்னொரு டூல் ஒன்று இருக்கு, answerthepublic.com. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கேன்னா யாரும் ஞாபகம் இருக்கா? ஆன்சர் த பப்ளிக் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டூல் நான் என்ன சஜஸ்ட் பண்ணா, மோஸ்ட்லி நீங்க இந்த கீவேர்ட் பிளானரும் answerthepublic.com செம்ரஸும் மட்டும் இப்போ ட்ரை பண்ணுங்க. இது மூணுமே ட்ரை பண்ணுங்க. இதுலயுமே வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சர்ச் பண்ணா, இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணா இதுலயும் என்னென்ன கீவேர்ட் சர்ச் பண்றாங்க அப்படிங்கறது ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த கீவேர்ட் டூல்ஸ் தான். இந்த மாதிரி கீவேர்ட் டூல்ஸ் நிறைய கூகுள்ல சர்ச் பண்றப்ப நிறைய வரும். நான் ரெக்கமெண்ட் பண்றது, நீங்க கீவேர்ட் பிளானரை நல்லா ஃபெமிலியர் ஆகிங்க. ஒரு டூல் நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்தது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மோஸ்ட்லி கம்பெனிஸ்ல இப்போ இன்டர்வியூல சரி சம்திங் ஏதாவது ஒரு ஃப்ரீலான்சர் சம்திங் எல்லாம் கேட்குறாங்கன்னா, நீங்க என்னென்ன டூல் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிலாம் கேட்பாங்க. கீவேர்ட் சர்ச் பண்றதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்க கீவேர்ட் பிளானரே சொல்லுங்க. அதுவே நல்ல டூல் தான், ஃப்ரீ டூல். செம்ரஸ் ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்கன்னா, செம்ரஸ் வந்து செம்ரஸ் ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்கன்னா, செம்ரஸ் மோஸ்ட்லி வந்து அவங்க பெய்டு வெர்ஷன் தான். எல்லாருமே அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான். 4 years 5 years எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் செம்ரஸே யூஸ் பண்ணுவான். ஃப்ரெஷருக்கு செம்ரஸே கொடுக்க மாட்டான். இதான் பேசிக். ஒரு 3-4 years இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இதுவே கொடுப்பான். ஏன்னா அது வந்து டீடைல்டா இருக்கு, அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்றதுன்றது. ஃபர்ஸ்ட் ஆட்வர்ட்ஸ்ல கீவேர்ட் பிளானர்ல இருக்கிற என்ன கீவேர்டு எடுக்க தெரிஞ்சோ அதை வச்சுதான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேசிக் கீவேர்டுல ஃப்ரீல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மீடியம் லெவல் கம்பெனிஸும் ஸ்மால் கம்பெனிஸும் என்ன சூஸ் பண்ணுவான்னா, ஃப்ரீ ரிசோர்சஸ்ல நீங்க எவ்வளவு டேட்டா எடுக்கிறீங்க, இதைத்தான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா எதிர்பார்ப்பான். எவனுமே பெய்டுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். ஸோ ஃப்ரீக்கு இதெல்லாம் ஃப்ரீ டேட்டா. இப்போ answerthepublic ஃப்ரீ டேட்டா. இப்போ அதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து 3,05,000 பேர் தேடுறான். அதோட இந்த மாதிரி டேட்டாலாம் எடுக்கலாம். இப்போ இதுல என்னென்ன இதுவே வந்து ஒரு 1 year 2 year கண்டென்ட். இதெல்லாம் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் will be replaced by AI or digital marketing in demand. இதெல்லாம் நான் பிளாகுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கீவேர்டு இங்கேயே நீங்க சர்ச் பண்ணலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித்தவுட் வெப்சைட், இதுல நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட கீவேர்ட்லாம் இது பண்ணலாம். கீழேயும் வந்து சில கீவேர்ட்ஸ் வரும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிளாக்ஸ், பேனர், பிசினஸ் ஐடியாஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸியா இந்த மாதிரி கீவேர்டு எடுக்கலாம். இதெல்லாம் கீவேர்டு எடுக்கிறதுக்கான ஒரு வகையான டூல்ஸ், சரிங்களா? நான் என்ன இது பண்ணேன்னா, நாங்கள் இந்த செஷன் முடிஞ்சோடனே இந்த கீவேர்ட் பிளானர்ல இது எடுங்க. உங்க நீட்ஸ் சம்பந்தப்பட்ட கீவேர்ட் எடுங்க. சம்பந்தப்பட்ட கீவேர்ட் ஜஸ்ட் ஒரு 15 to 20 ஒரு 15 கீவேர்டா எடுங்க, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 கீவேர்டா எடுங்க. அது கரெக்டா எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்கன்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் செம்ரஸ் போங்க. செம்ரஸ்ல அதே இதுக்கு என்ன ஃப்ரீ வெர்ஷன் இதுல வந்து பாருங்க. செம்ரஸ்லயும் பாருங்க, இந்த answerthepublic.comலயும் இதை பத்தி ஒரு கீவேர்ட் 10 கீவேர்ட் எடுங்க. நீங்க எப்படி கீவேர்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த ஒரு பேசிக் இதுதான் வந்து இந்த கீவேர்ட் ரிசர்ச். அதை பத்தி இந்த டூல்ஸ் படிக்க தான் கீவேர்ட் ரிசர்ச், கீவேர்ட் டூல்ஸ், சரிங்களா? ஸோ இது பேசிக். ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச் கூகுளில் வர வைக்கிறதுக்கான பேசிக்காக நம்ம ஃபைன் பண்றது கீவேர்ட் ரிசர்ச். இப்போ நான் அப்படி கீவேர்ட்
ரிசர்ச் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நான் இந்த கீவேர்டை நான் முடிவு பண்ணேன். நான் இந்த மாதிரி கீவேர்டு எல்லா டூல்லையும் ஃப்ரீ டூல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் எந்த டூல்ல வால்யூம் கம்மியா இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனால தான் நான் இந்த கீவேர்டை நான் சூஸ் பண்ணேன். இப்படி சூஸ் பண்ணதான் இந்த கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட். இது ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட எந்த இதுமே இல்லை ரேங்க் ஆகாது. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ நான் கம்ப்ளீட்டா ரேங்க் பண்ண வச்சுக்க ரீசன்னா காம்படிஷன் கம்மியா இருக்க கீவேர்டை சூஸ் பண்ணணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த கீவேர்டுக்கு ஏன் இது ரேங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட்னு இருக்குல்ல, இந்த 4 ஃபேஸாக போறீங்க. இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பாருங்க. இந்த கூகுள் இருக்கா, ஆட்ஸ் இருக்கா, ஸோ இதெல்லாம் சம்திங் ரிலேட்டடா இருக்கனால தான் வருது. தமிழ்லேயே இருக்குது, அது கூகுள் எடுத்துக்கிச்சு. இது வந்து பாட்காஸ்ட், அதனால அதை எடுக்குது. இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள். இது நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம். ஸோ இதான் கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ். இதில் நம்ம இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன் பேஜ் எஸ்இஓ. சரிங்களா? ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னா இது டெக்னிக்கல் வேர்டுன்னு சொல்லிட்டு இது பயப்படாதீங்க. ஆன் பேஜ் எஸ்இஓனா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு வெப்சைட்டே எடுப்போம். இந்த ஆர்கிட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இது ஒரு கரெக்டான வெப்சைட்டு. இப்போ 2 வெப்சைட் மாடல் காட்டலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கீவேர்டு எடுத்திருக்கோம். இப்போ ஹைதராபாத், பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத் இருக்குல்ல, அந்த கீவேர்டே இருக்கட்டும். இப்போ இந்த இதுல ஏதாவது ஒரு லொகேஷன் போய்க்கிறேன். சரிங்களா? ஹைதராபாத்ல. இப்போ நம்ம ஒரு கீவேர்டு எடுத்திருக்கோம், பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்னு ஒரு கீவேர்டு எடுத்திருக்கோம். ஜஸ்ட் லாகின் ஆகல. இப்போ கீவேர்டு வந்து பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத். சரிங்களா? இவன் வந்து இங்க அந்த கீவேர்டு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. பெஸ்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்போ நம்ம கீவேர்டு வந்து பெஸ்ட் ஸ்கூல் ஹைதராபாத். இவன் அவனோட ரிலேட்டடா பெஸ்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் இன் லங்காரோஸ் ஹைதராபாத் அப்படின்னு போட்டிருக்கான். அந்த கீவேர்டை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஒரு முக்கியமான நம்ம எந்த கீவேர்டை கொடுக்குறோமோ அந்த கீவேர்டை வந்து நம்மளோட இதுல நம்ம சைட்ல நம்ம வெப்பேஜ்ல ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம். இதான் அந்த வெப்சைட். இப்போ கூகுள்ல தேடி வரவங்க வந்து இந்த மாதிரி சைட்ல இருந்தாதான் அது வந்து வர முடியும். இப்போ நீங்க மேல இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் கரெக்டா தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. ஓகே சார். ஓய் டிஎஸ் மணி அடிக்கடி இதாயிட்டு வர்றாரு. மணி எதுவும் ஜாயின் பண்ணிட்டாரா? மணி எதுவும் ப்ராப்ளமா? ஏன் நீங்க எக்ஸிட் ஆயிட்டே இருக்கீங்க? இல்ல சார், ஜாயின்ல தான் சார் இருக்கேன். ஓகே எனக்கு எக்ஸிட் காட்டிட்டே இருந்துச்சு. சரி ஓகே. சரி, என்ன காமிச்சிட்டு இருந்தேன்? இப்போ கீவேர்ட் பாருங்க. பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்னு இருக்கா? இப்போ இந்த சைட் இருக்குல்ல, இதான் ஹைதராபாத்தோட பேஜ். இப்போ இதில் எப்படி பிரிக்கிறோன்னு பாருங்க. இந்த கோடிங் பேஜ் போறேன். நான் ஜஸ்ட் இந்த பேஜுக்கு Ctrl+Uன்னு கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் இதான் என்னோட பேஜ். இந்த பேஜுக்கு Ctrl+Uன்னு கொடுக்குறப்ப இந்த பேஜ் வருது, கோடிங் பேஜ் வருது. இதை பார்த்துலாம் பயப்பட வேணாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நம்ம அதை பண்றோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக பண்றோம், தெரிஞ்சுக்க மட்டும் செய்யுங்க. இப்போ இதுல என்ன அகைன் என்ன பண்றேன், Ctrl+Fன்னு கொடுக்குறேன். சரிங்களா? Ctrl+Fன்னு குடிச்சா அப்படி மேல இப்படி வருது. இங்க நான் டைட்டில்னு சேவ் பண்றேன். டைட்டில்னு அடிக்கிறேன். டைட்டில்னு அடிச்சோன்னே இந்த ஃபர்ஸ்ட் வருதா? இங்க பாருங்களேன். இதான் டைட்டில் இங்க காட்டுதா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இல்ல பெருசு பண்ணவா? ஓகே தான். ஸ்கிரீன் விசிபிள் தெரியுதுல? தெரியுது. இங்க பாருங்க. இந்த டைட்டில்ல பெஸ்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் இன் ஹைதராபாத் இந்த கீவேர்டு வந்துருச்சா? இதான் இந்த கீவேர்டு. நம்ம கூகுள்ல இந்த ஆட்வர்ட் பிளானர்ல கீவேர்ட் பிளானர்ல இங்க பார்த்த கீவேர்டு இதுல எடுத்துருக்கோம். இதுல ஒரு கீவேர்டு பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு என்ன பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத் இந்த மாதிரி ஒரு கீவேர்டு எடுத்திருக்காங்க அவங்க. இந்த கீவேர்டு அவங்க எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எப்படி ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரிசர்ச் பண்ணிருக்காங்க. நம்ம பிசினஸ்க்கு எந்த கீவேர்டு கரெக்டா இருக்கும் ஹைதராபாத்க்கு ஸ்கூல்ஸ்க்குன்னு இந்த கீவேர்டு அவங்க யோசிச்சிருக்காங்க. இந்த கீவேர்டை எடுத்துட்டு அவங்க ஒரு ஹைதராபாத் பேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அடிப்படையா எப்படி ஒரு கூகுள்ல ரேங்க் ஆகுதுங்கிறத பாருங்க. அடிஷனலா சாரி, இந்த பேஜ் போனேன். ஓகே, இப்போ அந்த கீவேர்டு எடுத்து இந்த டைட்டில் அவங்க போட்டிருக்காங்க. அப்படியே போல பெஸ்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் இன் லங்காரோஸ் ஹைதராபாத் எப்படியும் அந்த கீவேர்டு வந்துருச்சு. பெஸ்ட் ஸ்கூலு ஹைதராபாத் சிபிஎஸ்இ. ஸோ அந்த கீவேர்டு வந்துருச்சு. இதை டைட்டில் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க.
இதை டைட்டில் ஆப்டிமைஸ் பண்ணனால தான் இந்த இந்த பேஜுக்கு வந்து இது வந்து மேலே வருது, இதுக்கு மேலே வருது. இதான் டைட்டில், ஒரு பேஜோட டைட்டில். இது டைட்டில். நெக்ஸ்ட் பாருங்க, இதே பேஜ்ல டிஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோல் எஃப்னு அகைன் அடிங்க. சாரி, கண்ட்ரோல் எஃப்ல டிஸ்கிரிப்ஷன் அடிக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதுல? ஓகே, இப்போ பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்கிட் இங்கே தான் டிஸ்கிரிப்ஷன், அந்த கண்டென்ட்டோட டிஸ்கிரிப்ஷன். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கிட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன் ஆஃப் த சிபிஎஸ்இ ஸ்கூல், இந்த இங்கேயும் பெஸ்ட் ஸ்கூல்னு வந்துருச்சு. இதில் எண்டில் எப்படியும் ஹைதராபாத் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் இந்த இங்கே வச்சுருக்காங்க ஹைதராபாத் பிரான்ச்சஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை நான் இப்போ நான் இந்த பேஜ் வந்து எப்படி ரேங்க் ஆகுதுன்றத பாருங்க. ஒரு கீவேர்டு வந்து பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்துங்கிறத டைட்டில்லையும் வருது. டைட்டில்னா இதான் டைட்டில்லையும் வருது, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லயும் வருது. இப்போ ஒரு நிமிஷம், இது ஆர்கானிக்காவே பார்ப்போம். பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத், பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்னு அடிப்போம். பட் இது ரேங்க் ஆகுதான்னு தெரியல, பட் அவங்க ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நான் காட்டுறேன், என்னன்னு காட்டுறேன். மோஸ்ட்லி இது ரேங்க் ஆகல அவங்களுக்கு. பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சென்னைன்னு கொடுப்போம். மோஸ்ட்லி அவங்களுக்கு இது ரேங்க் ஆகல, பட் ஆனால் அவங்க அதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷன்ல இருந்து தேடுறீங்களோ அந்த லொக்கேஷன்ல இருக்கிறது தான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் சென்னை சம்மந்தப்பட்ட லொக்கேஷன் தெரிஞ்சீங்கன்னா அந்த ஹைதராபாத்ல சென்னையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது ஃபர்ஸ்ட் விசிபிள் ஆகும். நீங்கள் இப்போ வேற ஏரியால இருந்து சென்னை சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வராது. நீங்கள் எந்த லொக்கேஷன் பேஸ்டா இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ரிசல்ட் அதிகமாக வரும் எப்பயுமே. இது டிஃபால்ட்டான ஒரு இது. இப்போ நான் ஒரு அடிப்படையான ஒரு இதை மட்டும் சொல்றேன். இப்போ இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்க்கு இந்த மாதிரி பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத் அப்படின்னு கொடுக்குறோம்ல. இன்னும் உங்களுக்கு அதை புரியுற மாதிரி சொன்னோம்னா இன்னொரு சைட் ஓப்பன் பண்ணுவோம், இது இன்னும் கிளியரா இருக்கும். டெவலப்பர் ஆன்ட்ரென்ட். இப்போ இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஜ், கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து இதில் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. Node.js டெவலப்மெண்ட் கம்பெனி, PHP டெவலப்மெண்ட் கம்பெனி, இ-காமர்ஸ், Magento டெவலப்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கு. அங்கே எப்படி ஹைதராபாத் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கு. இப்போ நான் வந்து iOS டெவலப்மெண்ட் கம்பெனியை கிளிக் பண்றேன், இந்த பேஜ் போறேன். இப்போ இவங்க கீவேர்டு என்ன தெரியுமா? அதுல இவங்க கீவேர்டு வந்து iOS ஆப்ங்கிறது தான் இவங்களோட iOS ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனிங்கிறது தான் கீவேர்டு. இதான் கீவேர்டு. இந்த கீவேர்டை வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைட்டில் வச்சிருக்காங்களா? இதான் டைட்டில்னு சொல்லுவோம். iOS ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு வந்திருக்கா? இதே மாதிரி கண்ட்ரோல் E கொடுக்குறேன், கண்ட்ரோல் F கொடுக்குறேன், டைட்டில் இங்க வந்திருக்கா? iOS ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர். அந்த கீவேர்டு வந்திருக்கா? எப்படி கூகுள்ல நம்ம அங்க பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்னு சர்ச் பண்ணமோ அதே மாதிரி இவங்க வந்து iOS ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனிங்கிறது தான் இவங்க பிசினஸ் கீவேர்டுங்கிறத சூஸ் பண்ணிட்டாங்க. iOS ஆப் டெவலப், அதை வச்சு இவங்க ஒரு கீவேர்டு சர்ச் டைட்டில் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. சேம் அதே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதே iOS ஆப் டெவலப்மெண்ட்ங்கிறது தானே கீவேர்டு, அதே டிஸ்கிரிப்ஷன்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. சாரி, டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதே இப்போ இந்த iOS ஆப் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதே இங்கேயும் பாருங்க iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், இல்லைன்னா இங்க பாருங்க iOS டெவலப்மெண்ட் கம்பெனி இன் இந்தியா வந்துருச்சா? அந்த கீவேர்டு வந்துருச்சா? புரியுதா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஸோ ஒரு பேஜ் நீங்க ஒரு கீவேர்டு எடுத்துட்டு அதை வந்து நீங்க இப்படிதான் ஆப்டிமைஸ் பண்றீங்க. இதான் அந்த டைட்டில், இதான் அந்த டைட்டில். நீங்க கூகுள்ல சர்ச் பண்றப்ப இந்த கீவேர்டு டிஸ்கிரிப்ஷன் தான் கூகுள்ல வருது. நீங்க வந்து iOS டெவலப்மெண்ட், இப்ப நான் சிம்பிளா சொல்லணும்னா கூகுள் ஆட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட்னு அடிக்கிறேன். புரியுது? ரொம்ப எளிமையா சொல்றப்ப இப்ப நீங்க பார்த்த டைட்டில் தான் இந்த டைட்டில். இதான் வந்து இப்ப எனக்கான டைட்டில். நீங்க பார்த்த டிஸ்கிரிப்ஷன் தான் இதான். இப்ப நான் இதே மாதிரி கூகுள் ஆட்ஸ் தமிழ்ங்கிறது இது எல்லாத்துலயுமே இருக்கு. கூகுள் ஆட்ஸ் தமிழ், கூகுள் ஆட்ஸ் தமிழ் டைட்டிலையும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லயும் வரும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கீவேர்டு வந்து ரேங்க் ஆகுது. நம்ம என்ன கீவேர்ட் சர்ச் பண்றோமோ அந்த கீவேர்டு வந்து டைட்டில்லையும் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கணும். இப்போ நீங்க மொபைல் ஃபோன்ஸ் அண்டர் 15,000 அப்படின்னு கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி சர்ச் பண்றப்ப என்ன வருது உங்களுக்கு? அந்த கீவேர்டு வந்து ரெண்டு டைட்டில்லையும் இருக்கும், மொபைல் இதுலயும் இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் வந்து ஒரு ஐடியா.
பேசிக்கா இதுதான் ஒரு ப்ராப்பர் ஆப்டிமைசேஷனுக்கான ஒரு இது. இப்போ நான் மொபைல் சென்டர் 1000 கொடுக்குறேன். இது வந்து டிஃபால்ட்டானது. சம்டைம்ஸ் 10,000 கொடுக்குறேன். இப்போ டைட்டிலே கொடுத்துருக்கானா லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் அண்டர் 10,000 கொடுத்துருப்பானா. அதே மாதிரி கீழேயும் பாருங்க, இங்கேயும் மொபைல் ஃபோன்ஸ்னு வருது, இங்கேயும் 10,000 வருது. நம்ம கீவேர்ட் மேட்ச் ஆகுதா? இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்கு, மொபைல்ஸ் 10,000 இருக்கு, இங்கேயும் 10,000 இருக்கு. இங்கே இப்படிதான் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு எடுத்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி தான் டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்கு ரொம்ப ப்ளே பண்ணும் எப்பயுமே. நம்ம அதனால ஒரு கீவேர்ட் மேக் பண்ணோன்னே ஒரு டைட்டில் தான் நம்ம மேக் பண்ணணும். இப்போ பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத் இருக்குன்னா நம்ம ஜஸ்ட் அதை டேரக்ட் அந்த கீவேர்ட் டேரக்டா இருக்குன்னா டேரக்டா கூட எடுத்துக்கலாம். பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத் இதே கீவேர்டை நம்ம டைட்டிலுக்கு யூஸ் பண்றோம். இந்த கீவேர்ட் வர மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் எழுதுறோம். இந்த டைட்டில் வந்து எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குல்ல 70 கேரக்டர்ஸ் வரைக்கும் இது பண்ணலாம். இப்போ இந்த கேரக்டர் எங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு பாருங்க. totheweb.com இது ஒரு டூல், இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுல ஜஸ்ட் மினிட். மோஸ்ட்லி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த டைட்டில் ஃப்ரேம் பண்ணுறீங்களே, இப்போ இந்த மாதிரி டைட்டில் டேக்ஸ் ஜென்ரேட்டர்னே கூகுளில் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இதை சாட் ஜிபிடிலே கூட கேட்கலாம். இப்போ நம்ம கேட்ட விஷயங்களை நீங்கள் சாட் ஜிபிடிங்க. இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து இப்போ நீங்கள் பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. இதான் உங்கள் கீவேர்ட்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு வந்து டைட்டில் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் டைட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி ஹெல்ப்லேயே நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ மை கீவேர்ட் இஸ் நான் வந்து சர்ச் பண்ணுறேன் கூகுள் சாட் ஜிபிடியில். சாட் ஜிபிடி எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியும்ல எல்லாருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. சாட் ஜிபிடி பத்தி தெரியும்ல? தெரியும் சார். யாருக்கும் தெரியாம இருக்கா? யாருக்கும் இல்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், மை கீவேர்ட் இஸ் பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்னு கொடுக்குறேன். keyword is best schools in Hyderabad னு கொடுக்கிறேன். I need 5 titles. I need 5 titles with 70 characters. ஒரு டைட்டில் வந்து 70 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும். ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து 170 கேரக்டர்ஸ்க்கு வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதான் வந்து ரூலு. அது என்னன்றது டைட்டில்ங்கிறது நான் எதை சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லை நான் குழப்பறேனா? புரியுதுல, அது டைட்டில் நான் எதை சொல்றேன்றது. அதுல டவுட்ஸ் இருக்கா? இதுதான் டைட்டில். சிம்பிளா சொல்ல போனா இங்க மேல வருது பாத்தீங்களா, இந்த மேல எல்லாம் பெஸ்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இன் லாங்குன்னு வருது, இந்த iOS ஆப் டெவலப்மெண்ட் வருது, இதெல்லாம் டைட்டில். இதுதான் கூகுள்ல வந்து ஃபர்ஸ்ட் வருது. இந்த மாதிரி சர்ச் பண்றப்ப கூகுள்ல வருது இதுதான். இப்போ ஒன்று சர்ச் பண்றீங்கன்னா சாரி இந்த மாதிரி எந்த இதை நீங்க சர்ச் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ளூல வர்றது டைட்டில், கீழே வர்றது டிஸ்கிரிப்ஷன். இந்த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சென்னைங்கிறது இங்க கீவேர்டு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லயும் பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சென்னைன்னு வருது. இதுதான் டிஸ்கிரிப்ஷன் சரிங்களா. இப்ப இதுல மூணாவதா என்ன ஒண்ணு அப்படின்னா, இப்ப இங்க நிறைய இது வந்து இப்ப நம்ம இந்த கூகுளுக்கு நம்ம சொல்லிட்டோம் நம்மளோட கீவேர்டு வந்து iOS டெவலப்மெண்ட் கம்பெனிங்கிறத இப்ப இந்த கீவேர்டு சொல்லியிருக்கோம். இந்த கீவேர்டு வந்து இந்த பேஜுக்கு iOS டெவலப்மெண்ட் பேஜ் வந்துருது. இது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல தெரிஞ்சிருது. இப்ப யூஆர்எல்ல எப்படி காட்டுறது? யூஆர்எல்னா என்ன? இதுதான் யூஆர்எல். கூகுள்ல சர்ச் பண்ணி வரப்ப இப்ப டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், இந்த மேல யூஆர்எல் வருது டொமைன் நேம், இதுல பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சென்னைன்னு வருதுல, அதே மாதிரி இங்க ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு வருது பாத்தீங்களா, இது வந்து யூஆர்எல்ல வந்து நம்ம ஆட் பண்றது. இது யூஆர்எல்ல ஆட் பண்றது. ஸோ ஒரு கீவேர்டை நம்ம எப்படி ஆட் பண்ணோம்னா, ஒவ்வொரு பேஜுக்கும் இந்த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்ங்கிறது வந்து டைட்டில்லையும் வரணும். நான் பெஸ்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்றப்ப ஆப் டெவலப்மெண்ட்டே சொல்றேன். ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி, iOS ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி, இதான் கீவேர்டு, கூகுள் எடுத்திருக்க கீவேர்டு. இந்த இது டைட்டில்லையும் வரணும், சேம் டிஸ்கிரிப்ஷன்லயும் வரணும். இது ஃப்ரேம் பண்ணி நம்ம எழுதணும். இந்த கீவேர்டு ஃப்ரேம் பண்ணி எழுதணும். இது வந்து
70 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இது வந்து 170 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இது என்ன கேரக்டர் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் தான். அதோட டெக்ஸ்ட்னா என்ன சொல்றது, இப்போ டைட்டில் பார்த்தீங்களா, இந்த வருது பார்த்தீங்களா, இங்கே போட்டிருக்காங்களே, இந்த டைட்டில் வந்து 70 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கணும். இந்த லெட்டர்ஸ் வந்து 70 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து 170 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்றது? புரியுதா? புரியுது. அந்த லெட்டர் தானே சொல்றீங்க, ஏ பி அந்த ஒரு லெட்டர். அந்த லெட்டர் தான், அதேதான். இது வந்து 180 கேரக்டர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இங்க இது. நெக்ஸ்ட் வந்து இங்க யூஆர்எல் ஆட் பண்ணல. யூஆர்எல் தான் வந்து இது. இப்போ இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த வெப்சைட் பேஜ், இந்த வெப்சைட் பேஜ் iOS ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனில iOS ஆப் டெவலப்மெண்ட் டைட்டிலையும் வந்திருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்திருக்கு, பிளஸ் இந்த யூஆர்எல்லையும் இது வரணும். இப்போ டெவலப்பர் ஆன் ரெண்ட்ங்கிறது வெப்சைட், இது வந்து வெப்சைட் நேம் டெவலப்பர் ஆன் ரெண்ட்னு. இந்த பேஜ் ஸ்பெசிஃபைடா iOS ஆப் டெவலப்மெண்ட்னு வரும். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. ஒண்ணுல சார், சிலப்ப கீவேர்டே தப்பா அடிப்பாங்கல்ல, கீவேர்டே சிலது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட அடிப்பாங்க. அதெல்லாம் எப்படி சார் கரெக்ட் பண்ணி கொடுப்போம்? அப்ப நம்ம என்ன கீவேர்டையும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணும்போது கீவேர்டையுமே கரெக்டா அது மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பண்ண முடியும்? நோ அதுக்கு என்ன கரெக்டா காட்டுது இல்ல. இப்ப அதுக்கு என்ன, இதுக்கு என்ன சொல்றேன், என்ன விஷயம்னா, கூகுள் வந்து நீங்க திட்டத்தட்ட இப்ப ஸ்கூல்ஸ்ன்றதுக்கே பல இது இருக்கு, கீவேர்ட் ஃப்ரேஸே பல, ஸ்கூல்னு சொல்லலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு வேர்ட்ல கூட, அந்த மீனிங்ல உள்ள பல மீனிங்கா அது கூகுள் எடுத்துக்கும், எக்ஸாக்டாவே எடுத்துக்கும். அப்படி தப்பான ஃப்ரேசஸும் அது கூகுள் எடுத்துக்கும். அது ப்ராப்ளம் கிடையாது. அது எப்படி உங்களுக்கு நீங்க கேட்கிற தப்பான இதுக்கு வந்து கரெக்டான அதை காட்டுதுன்னா, அதுக்கு காம்படிஷன் இல்ல. உங்க யாரும் பெருசா இப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல் பத்தி, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூர்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கோயம்புத்தூர் கரெக்டா இல்ல, தப்பா அடிக்கிறீங்க, அதுக்கு வேற யாரும் ரிசல்ட் பண்ணனா அதுக்கு ரிலவெண்டா இருக்க ரிசல்ட்டை எடுத்து உங்க இதை காட்டும். அந்த மாதிரி தான் நீங்க தப்பா அடிக்கிறப்பையும் சில ரிசல்ட் காட்டுதுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நீங்க இதை தான் சொல்ல வரீங்கன்றது. புரியுதா? புரியுது சார், புரியுது சார். ஸோ அதனாலதான் நான் இதை ஏன் இப்ப ஸ்பெசிஃபிக்கா, இது வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தடு. இன்னும் ஒரு நிறைய வெப்சைட்ஸ் வந்து இந்த ஃபார்மேட் எல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. அதனாலதான் ரேங்க். ஆனா சில இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாமே நிறைய சைட்ஸ் ரேங்க்கும் ஆகும். ஏன் ரேங்க் ஆகும் அப்படின்னா, அங்க வேற காம்படிட்டர் கிடையாது, அந்த சம்பந்தப்பட்ட இதுக்கு காம்படிட்டர் கிடையாது. காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணிட்டா, இதுதான் ப்ராப்பரா எஸ்இஓல பண்ற ஒரு மெத்தடு. அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்ப யூஆர்எல்ல வந்து ஜஸ்ட் வந்து இப்ப நான் இங்க கொடுக்குறேன், யூஆர்எல்லையும் அந்த ஸ்லாஷ் போட்டு iOS டெவலப்மெண்ட் கம்பெனின்னு கொடுக்குறேன். இப்ப என்னோட இப்படிதான் ஒரு ஃப்ரேம் பண்றது. ஒரு டைட்டில், ஒரு வெப்சைட்டுக்கு டைட்டில் எடுக்கிறது, டிஸ்கிரிப்ஷன் ஒரு பேஜுக்கு. இப்ப நான் வந்து ஒரே ஒரு பேஜுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன், iOS ஆப் டெவலப்மெண்ட்ங்கிற ஒரே ஒரு பேஜ் தான். சரி, அப்ப எல்லா பேஜுக்கும் அவங்க இப்படிதான் பண்ணிருக்காங்களான்னா நீங்களே பார்க்கலாம். இப்ப நான் iOS ஆப் டெவலப்மெண்ட் தானே பண்றேன். இப்ப நான் Drupal டெவலப்மெண்ட்னு போறேன், இது ஒரு பேஜ். இந்த பேஜுக்கு பாருங்க, இந்த பேஜுக்கு அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் கீவேர்ட் பிளானர்ல போய் கீவேர்ட் எடுத்திருப்பாங்க. அதுக்கு Drupal டெவலப்மெண்ட் கம்பெனிங்கிறத அவங்க கீவேர்ட் எடுத்திருப்பாங்க. Drupal டெவலப்மெண்ட் தான் அவங்களோட கீவேர்டு. இது இங்க வந்து இப்ப அதே கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன், கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன், டைட்டில் கொடுக்குறேன், Drupal டெவலப்மெண்ட் கம்பெனி இதான் அவங்களோட கீவேர்டு. டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா Drupal, சாரி இது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இதான் டிஸ்கிரிப்ஷனு. டிஸ்கிரிப்ஷன்லையும் Drupal டெவலப்மெண்ட் வருதா, Drupal டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்னு வருதா, Drupal வெப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும், இந்த கீவேர்டு இருக்கணும். இப்போ இதே மாதிரி தான். இப்போ இதுலேயே இங்கே யூஆர்எலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெவலப்மெண்ட்ங்கிறது வெப்சைட், இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் Drupal டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு பேஜா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு பேஜை பிரிக்கிறது இப்படிதான் நம்ம பிரிப்போம். எந்த ஒரு பேசிக் பேஜ், இதுதான் ஒரு பேசிக் மெத்தட். அதான் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த ஸ்ட்ரக்சர் இது. சரிங்களா? ஆன் பேஜ் எஸ்இஓங்கிறது என்னன்றது ஒரு அடிப்படையா புரியுதா? நீங்க கூகுள்ல பாக்குற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், யூஆர்எல் இதெல்லாம் ஒரு காரணத்தோட தான் ஷோ ஆயிட்டு இருக்கு. மணிகண்டன் அவர் கேட்ட மாதிரி சில எக்ஸப்ஷனல் கேசஸ் அந்த மாதிரி ஷோ ஆயிட்டு இருக்காங்க, காம்படிஷன் இல்ல. பட் ப்ராப்பரா சில விஷயங்கள் ஷோ ஆறதுலாம் இந்த ஃபார்மேட் படி தான் ஷோ ஆயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு இதை அடிப்படையா பண்ண புரியும்.
நெக்ஸ்ட் மெட்டா கீவேர்ட்ஸுங்கிறது வந்து இப்போ வந்து அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் அதை தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸை இந்த கோடிங்லயே கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் இந்த இதுவே போறேன், இப்போ இந்த ட்ரூப்புல் டெவலப்மெண்ட்லேயே போறேன், இதுல கீவேர்ட்னு கொடுக்குறேன். சரிங்களா? நீங்க எப்படி டிஸ்கிரிப்ஷன் போனீங்களோ கீவேர்ட்னு கொடுக்குறேன். இப்போ நான் கீவேர்ட்னு கொடுத்தோன்னே இங்கே விசிபிள் ஆகுதா? எப்படி நீங்க கீவேர்ட் பிளானர்ல போய் உங்க பிசினஸ் சம்பந்தமா நிறைய கீவேர்டு வருதோ அந்த எல்லா கீவேர்டையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட லென்த் வரைக்கும் இதில் கொடுக்கலாம். ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனி, ட்ரூப்பல் வெப் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர், ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் இந்தியா, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ். பட் இப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட், ஆனா இப்போ இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி இது இருந்துச்சு, இப்போ இது வந்து தேவையில்லை. இப்போ அவங்க இப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், யூஆர்எல் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் டேக்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டா கீவேர்டுங்கிறது இது வந்து ஒரு பழைய செக்ஷன் தான், பட் ஆனால் இது ஏன் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து ஹெட்டிங் டேக்ஸ். நான் இங்கே ஆட் பண்ணல. ஹெட்டிங் டேக்ஸ் வந்து ஹெட்டிங் டேக்ஸ்னா என்ன சொல்றேன். இதை வந்து ஒரு 6 விதமான டேக் இருக்கு. H1, H2, H3, H4, இப்படியே போயிட்டு H6 வரைக்கும் இருக்கு. சரி, என்ன ஹெட்டிங் டேக் என்ன அப்படின்னு இருக்கேன்னா, நீங்க அதே மாதிரி ஒரு பேஜ் போறீங்களா, இப்போ நீங்க பாக்குற இது வந்து பேசிக், இது வந்து டைட்டில். இந்த ஃபர்ஸ்ட் வருது பாத்தீங்களா, இது வந்து டைட்டில். இது இங்க இருக்கிறது வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல வருதுல, இங்க இதுதான் வந்து ஹெட்டிங் டேக், H1 டேக். அதாவது உங்க பிசினஸ், இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பேஜ் போறப்ப அந்த பிசினஸ் எதை பத்தின்னு சொல்றது. இப்ப இவங்க இங்க ஒரே கீவேர்டு இவங்க வேற வேற மாதிரி எடுத்திருப்பாங்க. ட்ரூப்பல் டெவலப்மெண்ட்ன்றத டைட்டில்ல வந்து ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனி இந்தியா எடுத்திருப்பாங்க. இங்க டெவலப்மெண்ட் கம்பெனி நீங்க சர்வீசஸ் போட்டிருப்பாங்க. அதே டிஸ்கிரிப்ஷன்லயும் ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் இந்தியா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹெட்டிங் டேக்ஸ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹெட்டிங் டேக்ஸ், இந்த மூணுலயுமே கீவேர்டு வரணும். நீங்க எந்த கீவேர்டு எடுக்கிறீங்களோ அது அந்தந்த பேஜுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹெட்டிங்ல வரணும். அப்படி வந்தாதான் அது ப்ராப்பரான ஒரு இது. சரி, சரி அது என்ன H1ல இருந்து H6 வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்ப இந்த பேஜ்ல இப்ப உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் இது பெருசா தெரியுதுல, இப்போ ஃபர்ஸ்ட் மெயின் கண்டென்ட், இதான் மெயின் கண்டென்ட். ஒரு பேஜுக்கு வரப்ப ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் பத்தி பார்க்க போறது மெயின் கண்டென்ட். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா சொல்றது வந்து H1 டேக், இதான் ஹெட்டிங் டேக்னு சொல்லுவோம். இப்ப H2 டேக்னா என்னன்னா, இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க எம்ப்ரேசிங் த ட்ரூப்பல் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும். இப்ப இதுவும் கண்டென்ட் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு பாக்குறதுக்கு தெரியுது. ஆனா இதோட அடிப்படை அர்த்தம் என்னன்னா, H1 டேக்ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி, அதுல இருந்து சப்டிவிஷன் இது என்னெல்லாம் பண்ண போகுது அது வந்து H2 டேக். எம்ப்ரேசிங் த ட்ரூப்பல் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய இது பண்ண போகுதுன்னு, இதுவும் H2 டேக் தான். அவர் ட்ரூப்பல் வெப் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், இதுவும் H2 டேக் தான். இது ஒரு சப்டிவிஷன். இந்த ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனியோட நிறைய சப்டிவிஷன் வந்து H2 டேக், இதோட சப்டிவிஷன் வந்து H3 டேக். இந்த பாருங்க, ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனி அண்ட் இன்டகிரேஷன், ட்ரூப்பல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி. இப்ப நீங்க பாக்குற இதெல்லாம் நீங்க வெப்சைட்ல இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த டெக்னிக்கல் நேம்ஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் H3 டேக் இதெல்லாம். மோஸ்ட் H4, H5 எல்லாம் மோஸ்ட்லி யாரும் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு அடிப்படையா எல்லா இதுலயுமே H1, H2, H3 இருக்கும். இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி யூஸ் பண்றப்ப இதான் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு H1 டேக் இருக்கணும் ஒரு சைட்ல, டைட்டிலுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் H1 டேக் இருக்கணும். அந்த எத்தனை H1 டேக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சைட்ல ஒரு H1 டேக் தான் இருக்க முடியும். இதான் முக்கியமான விஷயம். ஒரு சைட்ல ஒரு H1 டேக் தான் இருக்கும். எத்தனை H2 டேக்ஸ் வேணாலும் இருக்கலாம், H3 டேக்ஸும் எத்தனை நாளும் இருக்கலாம். ஆனா H1 டேக் ஒண்ணுதான் இருக்கும். H1 தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. புரியுதா? இந்த மாதிரி தான் இது வந்து நம்ம செக்ரிகேட் பண்றாங்க மோஸ்ட்லி. ஸோ நம்ம இந்த H1 டேக்ஸ்லயும் நம்ம இந்த iOS ஆப் டெவலப்மெண்ட்டுங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்கணும். சரி, இப்ப இதை முன்னாடி நாங்கெல்லாம் இதை கிரியேட் பண்றப்ப இந்த கீவேர்டை எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி கீவேர்டை எடுத்துட்டு இதுக்கு நாங்கள் டைட்டில் ஃப்ரேம் பண்ணுவோம், டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரேம் பண்ணுவோம், இல்லை நாங்களே ஃப்ரேம் பண்ணுவோம். இப்போ வந்து ChatGPT ஹெல்ப் இருக்கனால இதை வந்து நம்ம ChatGPTலே இது பண்ணலாம். பட் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க சில பேர் இதுல கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, பட் ஆனால் நம்மளே எடுத்து கொடுக்குறது ஒரு பெனிஃபிட். இப்போ நான் வந்து ChatGPT இப்போ வந்து நான் கேட்குறேன், நான் ஆல்ரெடி கேட்டேன்ல, இப்போ இங்கே வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இங்கே கேட்டிருக்கேன், இப்போ திருப்பி ஒன்று கொடுக்குறேன். மை கீவேர்ட் இஸ் iOS development
iOS development in Chennai. சரி, iOS development in Bangalore கொடுப்போம். Okay, I need a title. ஒரு 5 டைட்டில் கேட்குறேன். I need 5 titles with 70 characters. ஒரு இதுக்கு இந்த மாதிரி ChatGPT கொடுக்குறேன். இப்போ பாருங்க, என்னோட கீவேர்டை வச்சுட்டு அது ஃப்ரேம் பண்ணி வருது. லீடிங் iOS டெவலப்மெண்ட் இன் பெங்களூர், எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸ், பெங்களூர் டாப் iOS டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் லெவல், கிராஃப்டிங் எக்ஸலன்ஸ் iOS டெவலப்மெண்ட் பெங்களூர். இந்த மாதிரி என்னோட கீவேர்டை வச்சு அது வந்து ஒரு இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது. 70 கேரக்டர்ஸ்ல வந்து காட்டுது. இப்போ நான் இதுலயே வந்து நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கேட்குறேன். இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கேட்குறேன், ஒரு சஜஷன். இதுல நம்மளுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதை அப்படியே யூஸ் பண்ணவும் கூடாதுதான். ஒரு ஐடியா, ஒரு என்ன நம்ம ஒரு கண்டென்ட் ஐடியாஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத கண்டென்ட் ஐடியா. நிறைய பேருக்கு வந்து ரைட்டிங் இங்கிலீஷ் ஸ்கில்க்கு இல்லாதவங்க இந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் கொஞ்சம் மேனுவல் எடிட் இருக்கிறது நல்லது. நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஓனர் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கப்போலாம் ஓனராக அதை கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ChatGPT வந்ததுனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கு. சரி, டிஸ்கிரிப்ஷன் வந்து 170 கேரக்டர்ஸ் இல்லை, 170 கேரக்டர்ஸ். சரி, 160 போடுறேன். இப்போ அதே கீவேர்டை யூஸ் பண்ணி எம்பவர் யுவர் விசன், அன்லீசிங் கட்டிங் எட்ஜ் டெவலப்மெண்ட் இன் பெங்களூர், பினாக்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ், நேவிகேட்டிங் லீடிங் சர்வீஸ் இன் பெங்களூர். இங்கே பார்த்தீங்கன்னா iOS டெவலப்மெண்ட்னு வந்துருச்சு, பெங்களூர்னு வந்துருச்சு. அது சென்டென்ஸ் பிரிஞ்சு இதானாலும் அந்த கீவேர்டு ஆப்டிமைஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதலாம். ஹெட்டிங் டேக்ஸ் எனக்கு வேணும்னா சேம் நம்ம இதே மெத்தடே கூட ஃபாலோ பண்ணலாம். மை கீவேர்டு இஸ் iOS டெவலப்மெண்ட் இன் பெங்களூர். எனக்கு வந்து ஒரு ஹெட்டிங் டேக்ஸ் கொடு, ப்ராப்பரான ஹெட்டிங் டேக் கொடு. நம்ம வந்து ஐடியா, ஒரு சைட்டை ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான ஐடியாவே நம்ம இருந்து எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடிலாம் இந்த வெப்சைட் வந்து இந்த மாதிரி இப்போ பார்த்தோம்ல, இப்போ இந்த வெப்சைட் நீங்க பாக்குற இந்த பேஜஸ் வந்து என்ன, இந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்றதுலாம் முன்னாடிலாம் ஒரு கண்டென்ட் ரைட்டரை வச்சு ப்ராடக்ட் டிஸ்கஸ் பண்ணி நிறைய எடுப்போம். கீவேர்டை ரிசர்ச் பண்ணாலுமே, இப்போ நீங்க கீவேர்டை ரிசர்ச் பண்ணீங்களா கீவேர்ட் பிளானர்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம இதை நம்ம ரெடி பண்ணணுமான்னு கேட்டா நம்ம ரெடி பண்ணா ஆடட் அட்வான்டேஜ். இப்போ ரொம்ப இது இப்போ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரே நம்ம வந்து இதுலயே கேட்டுக்கலாம். ChatGPT ஒரு ஐடியா கேட்டுக்கலாம். நீங்க கீவேர்டை மட்டும் எடுத்துட்டு ஜென்ரலா அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க வந்து ChatGPT-லே ஐடியா கேட்டுக்கலாம். அதை வச்சு ஒரு டிசைட் பண்ணிக்கலாம். I need a heading tags. I need 5 heading tags for I need 5 heading tags கொடுக்கிறேன். இந்த வருதா? Revolutionaries your apps with premier iOS development. Unleashing innovation Bangalore. Explore cutting edge iOS development in Bangalore. Elevate your app with top notch iOS development. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கேட்சியா. இந்த இதெல்லாம் எங்க போடலாம்னு தெரியுமா? இந்த சைட்ல இப்போ நம்மளே இந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எடுத்த கண்டென்ட்டை இங்க மாத்தலாம். இப்போ iOS இந்த Drupal டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த நம்ம இந்த ஹெட்டிங் எடுத்துற இங்க போடலாம். H1 இங்க போடலாம். இதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இங்க கீழே போடலாம். இப்போ I need H2 tagsன்னு கேட்குறாங்கல்ல, அதையும் நம்ம இதுலேயே கேட்கலாம். ChatGPT-லையுமே கேட்கலாம். ஸோ இப்படிதான் ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம ஃப்ரேம் பண்றது, ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு ஐடியாக்கு ஃப்ரேம் பண்றது. இப்போ எனக்கு வந்து H2 ஐ நீட் சம் இதே கொடுத்துட்டு ஐ நீட் சம் H2 அண்ட் H3 டாபிக்ஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஜென்ரலா ஒரு ஐடியாக்கு. இப்போ இதுக்கு அடுத்தது, அதாவது இந்த சப்டிவிஷனுக்கு, ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு H2 வந்து த பெங்களூர் இஸ் க்ரோயிங் இன் iOS அப்படிங்கிறது கூட, H3 வந்து எக்ஸ்ப்ளோர் பெங்களூர், அடுத்தடுத்த செக்மெண்ட். இந்த ப்ராப்பரா நீங்க இந்த மாதிரி செக்ரிகேட் பண்றப்ப என்டையர் சினாரியோவுமே நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு அடிப்பை மோஸ்ட்லி இப்போ நான் ஏன் இவ்வளவு டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன்னா, நான் அந்த தியரியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு வெப்சைட் வந்து நம்மளோட இதுல தான் SEO பண்ற ஒரு அடிப்படை கீவேர்ட்ல இருந்து தான் ஸ்டார்டே ஆகுது. அவங்க பிசினஸ்க்கு ஏதோ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு SEO பண்ணோம்னா அது முடியாது. அந்த வெப்சைட்டை பண்ணி அவங்க என்ன பண்ணாலுமே அதை நம்ம SEO ஸ்ட்ரக்சரா மாத்துறோம், கீவேர்ட் ஸ்ட்ரக்சரா மாத்துறோம். இப்போ Drupal டெவலப்மெண்ட் கம்பெனிங்கிறது தான் கீவேர்ட்னா, அந்த கீவேர்டை நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்றோம், அதுக்கு ஒரு டைட்டில் எப்படி எழுதுறோம், டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறோம், ஹெட்டிங் எப்படி வெப்சைட்ல எழுதுறோம், H2 அந்த கண்டென்ட் எப்படி பிரிக்கிறோம். சரி, இதெல்லாம் இந்த கண்டென்ட்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறோம்னா அவங்க கிளைண்ட்டோட பெனிஃபிட்ஸ் இருக்கு, பிசினஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை நம்ம பிரிக்கிறோம், இதை சேஞ்ச் பண்றோம். இந்த மாதிரி நம்ம இது வந்து நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து H1, H2, H3 டேக்ஸ். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான இது.
இந்த இதுல டவுட்ஸ் இருக்கா? இதை விட்டு போறதோட, ஏன்னா இதை நீங்க பண்ணுவீங்க, இன்னைக்கு நான் அதை பண்ண சொல்லுவேன், இது ரெண்டுமே நீங்க பண்ணணும், அதனாலதான் கேட்கிறேன். இது டவுட்ஸ் எது இருக்குன்னா கேளுங்க. கேக்குதா? ஹலோ. ஓகே. இல்ல இப்ப சொன்னது புரியுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார், இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். சரி, ஓகே. ஸோ இப்படிதான் வந்து டைட்டில். இன்னைக்கு என்ன டாஸ்க் ஆக்சுவலானா, இந்த செஷன் முடிஞ்சோடனே உங்க நீச் நான் ஆல்ரெடி உங்களை ஒரு ரீல் போட சொல்லியிருப்பேன், டெய்லி ஒரு ரீலோ போஸ்டோ போட சொல்லியிருப்பேன்ல, அந்த நீச் எடுத்துட்டு, நீச் இந்த சென்ஸ், நீங்க இப்போ அஸ்ட்ராலஜினா அஸ்ட்ராலஜி, மொபைல்ஸ்னா மொபைலு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த பண்றீங்களா, அந்த இதுக்கான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்க. நீங்களே கூகுள்ல கீவேர்ட் ரிசர்ச் வந்து கீவேர்ட் பிளானர்ல பண்ணி பாருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ்ல போய் செம்ரஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி இருக்கும், எப்படி ரிசல்ட் வருது, யூபர் சஜஸ்ட்ல எப்படி வருது, யூபர் சஜஸ்ட் கூட வேணாம், ஆன்சர் த பப்ளிக்ல எப்படி வருது, ஒரு ஐடியா மட்டும் பாருங்க. உங்களுக்கே நீங்க ரிசர்ச் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா. சூஸ் பண்ற கீவேர்டை லாங் டெயில் கீவேர்டும் பாருங்க, எப்படி பிரிக்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்ப அந்த மாதிரி இப்ப உங்களை வேர்ட்பிரஸ் சைட் அன்னைக்கு நீங்களே பண்ணிருப்பீங்க. இப்ப அந்த வேர்ட்பிரஸ்ல ஒரு பேஜுக்கு, அந்த பேஜுக்கான டைட்டில் டிஸ்கிரிப்ஷனை இப்படி இது பண்ணுங்க, நீங்களாவே எழுதுங்க. ஒரு டைட்டில், மெட்டா டைட்டில் வந்து இப்ப நீங்க கீவேர்ட் முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணிகண்டன் வந்து அஸ்ட்ராலஜி சம்திங், அஸ்ட்ராலஜி இன் சென்னை அப்படிங்கிற கீவேர்ட் அவர் எடுத்திருக்காருன்னா, இந்த டைட்டில் அஸ்ட்ராலஜி இன் சென்னைன்னு வைங்க, டிஸ்கிரிப்ஷனு யூஆர்எல் இந்த மாதிரி வச்சுட்டு, ஹெட்டிங் டேக்ஸ் வச்சுட்டு, இதை வச்சு நீங்களே சாட் ஜிபில ஒரு டைட்டில் டிஸ்கிரிப்ஷனு, ஹெட்டிங் யூஆர்எல், ஹெட்டிங் டேக்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க. ஒரு இது ஃப்ரேம் பண்ணி ஒரு பேஜுக்கான கண்டென்ட் நீங்களே ரெடி பண்ணுங்க. இதுல கிளியரா இருக்கா நான் சொல்றது? கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்றேன்னா இல்ல உங்களுக்கு புரியுதா? ஹெட்டிங் டேக் மட்டும் எனக்கு புரியவே இல்லை சார். ஹெட்டிங் டேக் புரியல சார். எஸ் சார், எஸ் சார். ஹெட்டிங் டேக் வந்து என்ன நான் சொல்றேன்னா, இப்போ ஒன்ஸ் அகைன் சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க பேஜ்ல உங்க பிசினஸ்க்கு இப்போ இது வந்து ட்ரூப்பல் டெவலப்மெண்ட், சரிங்களா? இந்த இது கூட வேணாம், ஆர்கிட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சென்னை பேஜ் கூட வச்சுப்போம், ஆர்கிட்ஸ் துறைப்பாக்கம்னு வச்சிருக்கோம். இப்ப இவனோட கீவேர்டு என்ன தெரியுமா? இப்ப இவன் எப்படி இந்த கீவேர்டு எடுத்திருக்கானா, இதான் அவனோட பேஜ். இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், யூஆர்எல் எல்லாம் ஓகே. இவன் சைட்டுக்குள்ள வந்துட்டோம், ஒரு கீவேர்டு போட்டுட்டு ஆர்கிட் பெஸ்ட் ஸ்கூலின் துறைப்பாக்கணும்னு தேடுறோம். அவன் வந்து தேடுறான், சென்னைக்காரன் தேடுறான், பெஸ்ட் ஸ்கூலின் துறைப்பாக்கணும்னு தேடுறப்ப இந்த கீவேர்டு அவனுக்கு ஆப்டிமைஸ் ஆயிருக்கு. இதான் ஹெட்டிங் டேக்ஸ். ஃபர்ஸ்ட் கீவேர்டு அவன் கீவேர்டை இங்க ஹெட்டிங் டேக்ஸ்ல போடுறான், பெஸ்ட் ஸ்கூல்ஸின் துறைப்பாக்கன்றத போடுறான். இதுல ஏன் போடுறான், இந்த இதை என்ன இதை பத்தியான டீடைல், கம்ப்ளீட் டீடைல், இவங்க ஆர்கிட் ஸ்கூல் என்ன பண்றாங்க, அவங்க அவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி அவங்களோட பேசிக் டீடைல் எல்லாம் வச்சுட்டு இந்த கீவேர்டை வச்சு வரான். ஸோ இந்த கீவேர்டை வச்சு இந்த குதிரை பார்க்க வைக்கிறான். இப்ப இதை ஸ்பிளிட் பண்றாங்க. இப்ப இவன் ஆர்கிட் ஸ்கூல் நிறைய பண்றான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவனோட டீடைல்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பண்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ரிகேட் இருக்குல்ல, இவன் ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணல. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ரிமெண்ட் கீழேயுமே வந்து அவன் அடுத்தடுத்த கீவேர்டு போடுறான். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஆப்டிமைஸ் இல்லை. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹெட்டிங் டேக்குங்கிறது எக்ஸாக்ட்லி என்னன்னா, நம்மளோட பிசினஸ் கீவேர்டு, நம்ம இப்போ லொகேஷன் பேஸ்ட் கீவேர்டை வந்து அந்த H1 டேக்ல போடுறோம், அதை வச்சு நம்ம அவனை ஆப்டிமைஸ் பண்றோம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இவன்ட்ட பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இதான் அவனோட ஹெட்டிங் டேக். ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனிங்கிறது அவனோட ஹெட்டிங் டேக். இதுல அவன் கம்பெனியை பத்தி சொல்லியிருக்கான், ட்ரூப்பல் ஹஸ் எமர்ஜ்ட் as ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிஃபர்டு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது நாங்க வந்து ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் நல்லா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யாரு சொல்றா, டெவலப்பரான் இந்த கம்பெனி நேம் சொல்றான். இவன் கம்பெனியை ப்ரொமோட் பண்றதுக்கு இவன் இந்த கீவேர்டை சூஸ் பண்ணி ஹெட்டிங் டேக்ல போட்டிருக்கான். சரி, அப்ப இந்த இவன் கம்பெனியை பத்தி அடுத்து சொல்றான். இப்ப இங்க கீழே என்ன சொல்றான்னா, இவன் கம்பெனியை பத்தி சொல்லிட்டு இருக்கான் எல்லாமே. ஆனா இங்க எல்லாம் கீவேர்டு ஆட் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் கீவேர்டு ஆட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க இந்த புரிதல் வேணா, இது மட்டும் நீங்க குழம்பிக்க வேணா. ஹெட்டிங்லயும் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லயும், ஹெட்டிங், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இந்த யூஆர்எல், இதுல எல்லாத்துலயுமே நம்ம கீவேர்டு இருக்கணும்ன்றத மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு புரிதல். இந்த ஹெட்டிங் டேக்குங்கிறது என்ன அப்படின்னா, உங்க பிசினஸ் பத்தி சொல்றது. இப்ப நான் இன்னும் என்னோட இதை சிம்பிளா சொல்றேன். இது வந்து க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ். இதுல வந்து நான் சிம்பிளா இது பண்ணிருக்கேன். இல்ல நான் எந்த எதுவுமே இப்ப என்ன பண்றேன்,
இப்போ நான் என்னோட சைட்டை தேடி வராங்க, இந்த மாதிரி க்ரோவி டிஸ்ப்ளே எக்ஸ்பர்ட்ஸ்னு தேடி வராங்க. இப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சைட்டு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ என்ன சொல்றேன், ஆர் யூ ஆண்டர்பிரனர் வித் நேவிகேட்டிங் டைனாமிக் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தி டிஜிட்டல் ஏஜ் அட் க்ரோவி டிஸ்ப்ளே எக்ஸ்பர்ட்ஸ், நாங்கள் வந்து உங்களோட சேலஞ்சஸை வந்து நாங்கள் இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நானுமே ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணல. இது சைட் என்ன லைவ் ஆகல, சைட் வந்து இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வருது இல்ல, இது வந்து ஹெட்டிங் டேக். இதோட இங்க வந்து என்னோட கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிருக்கணும், நான் யூஸ் பண்ணல. ஆனா இவங்க வந்து அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கீவேர்ட் பேனல்ல பார்த்த கீவேர்டை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? ஒரு புரிதல் உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஹலோ, இவர் கட் ஆயிட்டாரா? சாட் அமைச்சிருக்காங்க யாரு? ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இப்ப என்ன சொல்றேன்றது? ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் டேக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருங்க. இது ஹெட்டிங் டேக்ஸ் இதே மாதிரி H1 டேக் எடுங்க. H2 H3 இதெல்லாம் இப்போ இது வந்து உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ H1 டேக் மட்டும் எடுங்க, உங்கள் கீவேர்டை மட்டும் எடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேசிக்கு. நெக்ஸ்ட் வந்து மெட்டா கீவேர்ட்ஸ். மெட்டா கீவேர்ட்ஸ் தான் நான் ஆல்ரெடி சொன்னது. அது இப்போ உங்களுக்கு நான் இப்போ அதை லைவ்ல யூஸ் பண்ணுறது இல்லை. இமேஜ் ஆல்ட் டேக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கூகுளில் இந்த மாதிரி தேடுறீங்களே, கூகுளில் ஏதோ ஒரு, இப்போ நான் வந்து க்ரோ வித் கூகுளில் அப்படி போகிறேன். இப்போ நான் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு தேடுறேன். இல்லைனா லைவ் ரிசல்ட்டே வரும். சரிங்க, இப்போ யூஸ் பண்ணியிருக்கானான்னு தெரில. இப்போ இது ஒரு இமேஜ் இருக்கு, சரிங்களா? மணி K20 Pro என்டர் தி வெயிட்டிங் ரூம். யார் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கா? ஓகே, ப்ராப்ளமா இருக்கு சார், கனெக்ஷன் கட்டாய் வெளில போயிருந்தது. ஓ அப்படியா? ஆமா சார். இல்ல என் சைடுல ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. இல்ல, ஐ திங்க் உங்க சைடுல நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கு எந்த ப்ராப்ளம் வரலையே, நீங்க தான் கட் ஆனீங்க இப்ப. ஓகே, சரி. இப்போ இமேஜ் ஆல்ட் டேக்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சைட்ல இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இமேஜஸ்லாம் இருக்கா? நிறைய இங்க இமேஜஸ்லாம் வரல. இந்த இமேஜஸ்லாம் வந்து அவங்களோட கீவேர்டை ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஜஸ்ட் Ctrl F Alt டேக்னு கொடுக்குறேன். இப்போ இங்க பாத்தீங்களா? இங்க ஸ்கிரீன் தெரியுதா? ஒரு நிமிஷம், ஜஸ்ட் மினிட். இப்போ அந்த இமேஜஸ்ல வந்து என்ன யூஸ் பண்ணி ஆல்ட்டுங்கிறதுல ஆர்கிட்ஸ் லோகோன்னு கொடுத்துருக்காங்களா? இதுல ஒரு கீவேர்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்க மாதிரி இமேஜஸ்லாம் அவங்க சைட்ல இவ்வளவு இமேஜஸ் இருக்கு, இந்த ஒவ்வொரு இமேஜுக்கு பின்னாடியும் ஒரு கீவேர்டு இருக்கு. இப்போ இங்க கீழே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இது கிடையாது, இது நம்ம பாக்குறது. ஆனா கோடிங்ல உள்ள இன்டீரியர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒவ்வொரு இதுலயும் ஒரு கீவேர்ட் கொடுத்துருப்பாங்க. இப்ப சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, நீங்க இப்ப அந்த கீவேர்ட் பேனல்ல போய் உங்க ரிலேட்டட் கீவேர்ட்லாம் தேடுறீங்களா? இப்ப பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத், பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சென்னை, இந்த மாதிரி கீவேர்ட்லாம் வருதுல்ல, அந்த கீவேர்ட் எல்லாமே இந்த இமேஜ்ல ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. இதை வந்து வெப்சைட் டெவலப்பர் பண்ணுவாங்க, நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி இமேஜ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களோட கீவேர்டை வந்து இந்த வெப்சைட்ல இந்த இமேஜ்ல ஆப்டிமைஸ் பண்ணிருங்கன்னா இந்த ஆல்ட் டேக்ல அவன் போடுவான். இது நீங்க உங்களுக்கு தெரியணுன்றக்காக அந்த கோடிங் காட்டுறேன். இல்ல இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்றேன். ஆல்ட் நீங்க கொடுக்குற, இப்ப நீங்க பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஹைதராபாத்னு கொடுத்தீங்கன்னா அவன் இந்த கீவேர்டை இங்க போடுவான், இந்த இமேஜ் கீழே. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கூகுள்ல போய் இப்ப தேடுறோம்ல, இப்ப நான் வந்து க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ்னு தேடுறேன். இந்த மாதிரி தேடுறப்ப யூஸ்வலா சர்ச்சஸ் இப்படி வருது, இப்படி சர்ச்சஸ் வந்து இப்படி வருது. இப்ப நான் இமேஜஸ் போறேன், இமேஜஸ் போறப்ப அந்த இந்த வருதா, இமேஜ் ஆப்டிமைஸ் ஆகுதா? ஸ்கிரீன் தெரியுதா? இது எல்லாமே ஆப்டிமைஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க எல்லாமே நம்ம பிசினஸ் கீவேர்டை கொடுத்துட்டு இருக்கோம். நான் இங்க டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் கீழே கொடுக்குறது எல்லாமே இந்த டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஆப்டிமைஸ் ஆகுது. இதுதான் இமேஜ் பேஸ்டு, இதுதான் ஆல்ட் டேக்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆல்ட் டேக்ஸ் வந்து ஏன் கொடுக்குறோன்றது இந்த ரீசன்னால தான். நம்ம இமேஜஸ் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். இது வந்து ஒரு வகையான இது.
இது ஓகே. ஸோ நீங்கள் எடுக்க போகிற இமேஜஸ்க்கு வந்து கீவேர்ட் கொடுக்குறது தான் வந்து இமேஜஸ் வந்து கீவேர்ட் கொடுக்குறது தான் வந்து இமேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கீவேர்ட் டென்சிட்டிங்கிறது. கீவேர்ட் டென்சிட்டிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த வெப்சைட்டே எடுத்துக்கோங்க, டெக்னிக்கல் வேர்டுன்னு யோசிக்க வேணாம். சார் அந்த கீவேர்டுன்றது நேம்ல தானே சார் யூஸ் பண்ணணும்? கீவேர்டுன்றது என்ன சொல்றீங்க? ஒன் செகண்ட். நேம்ல யூஸ் பண்ணுமா சார்? ஆல்ட் டேக்ல சொல்றேன். ஆல்ட் டேக் கேக்குறீங்களா, கீவேர்ட் கேக்குறீங்களா? இமேஜ்க்கான கீவேர்ட் கேக்குறேன் சார். இமேஜ்க்கானது வந்து ஆல்ட் டேக். நீங்க இதுல போய் ஆல்ட்னே சர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு வெப்சைட் போயிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு ஆல்ட்னே கொடுத்தீங்கனாலே வரும். இந்த வருதா, தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? அதுல ஆல்ட்ல கண்டென்ட்ங்கிற இடத்துல கொடுங்க. புரியுதா? புரியுது சார். இதை நீங்க கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இதை வெப்சைட் டெவலப்பரும் கொடுக்கலாம். நீங்க வேர்ட்பிரஸ் சைட்டா இருந்துச்சுன்னா ஆல்ட் டேக்ங்கிறது ரைட் சைட்லயே வரும். நீங்க பேஜ்லயே பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ஆல்ட் டேக்னு வரும், நீங்களே கொடுத்துக்கலாம். இல்ல சார், நான் டெவலப்பர் தான். அதுல வந்து எப்படி சார் என்னோடதுல வந்து டைரக்டா ஆப்டிமைஸ் பண்ணும்போது கேட்கும், கீவேர்டு நேம் இதெல்லாம் கேட்கும். அப்ப நீங்க வேர்ட்பிரஸ் சைட் யூஸ் பண்றீங்களா, என்ன சைட் யூஸ் பண்றீங்க? நான் விக்ஸ் யூஸ் பண்றேன் சார். விக்ஸ்லனால ஆல்ட் டேக் உங்களுக்கு வருமே, ஆல்ட்னே வரும் ஆப்ஷன். இமேஜ்லயே கொடுத்தா ஆல்ட்னு வரும் உங்களுக்கு. சரி, ஓகே சார். ஸோ அதில் உங்கள் கீவேர்ட் கொடுங்க. ஸோ இது ஒரு வகையான இது. நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட் டென்சிட்டி. கீவேர்ட் டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கீவேர்ட்ஸ் எடுக்கிறீங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹைதராபாத்ன்ற கீவேர்ட் எடுக்கிறீங்க. இப்போ இந்த ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு கீவேர்ட் தெரிஞ்சிருச்சு ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இதான் கீவேர்டு, இந்த பேஜை நம்ம சர்ச் பண்ணால் இது வரணுன்றக்காக ட்ரூப்பல் டெவலப்மெண்ட் கம்பெனியை ஒரு 40 தடவை இந்த கீவேர்டில் ஆப்டிமைஸ் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே ப்ராப்ளம் தான். சப்ஜெக்ட் வந்து ஒரு ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கான கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிலவெண்ட்டாக அந்த கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கணும். மல்டிபிள் டைம்ஸில் பண்ணீங்கன்னா அது வந்து ப்ராப்பர் இது கிடையாது. அது வந்து SEO ஹேக்கிங்ன்ற மாதிரி ஆகிடும். அது பிளாக் ஹேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. தேவைங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பேஜ் இருக்கு, ரிலவெண்ட்டான பேஜ்னா ஒரு ரிலவெண்ட்டாக ஒரு 3 மேக்ஸிமம் என்னோட சஜஷன்ஸ்லாம் வந்து ஒரு 3 to 5, 6 அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அந்த கீவேர்டை. ட்ரூப்பல் டெவலப்மெண்ட்டுங்கிறது மல்டிபிள் டைம்ஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்காது. அது ஒரு ப்ராப்பர் SEO மெத்தட் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து கீவேர்ட் டென்சிட்டியில் அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்டென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி என்ன சொல்றேன், ஒரு பேஜ்க்கு 3 to 6 அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 3 to 5 வச்சுக்கோங்க, சரிங்களா? இது நெக்ஸ்ட் பால்கிரிசம் அண்ட் கண்டென்ட் ஃப்ரெஷ்னஸ். பால்கிரிசம் அண்ட் கண்டென்ட் ஃப்ரெஷ்னஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம இங்கே ChatGPTலேருந்து கண்டென்ட் எடுக்கிறோம்னு நான் சொன்னேன். இப்போ ChatGPTலேருந்து கண்டென்ட் எடுத்து டேரெக்டாலாம் போடவே கூடாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க தப்பு வந்து ChatGPTலேருந்து கண்டென்ட் எடுத்து அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தப்பான இது. நான் இந்த டூல் சொல்கிறேன், பட் ஆக்சுவலாக இது குவில்பாட்னு ஒரு டூல் இருக்கு. நீங்கள் எடுக்கிற கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணிக்கோங்க எப்பயுமே. இப்போ நான் சப்ஜெக்ட்ல வந்து சில கண்டென்ட் இப்போ ChatGPTலே எடுத்தேன். இப்போ இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கிராஃப்டிங் இந்த கீவேர்ட் நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை டைரக்டாலாம் கொடுக்கவே கூடாது. இது 80 to 90% இது ஓகே, பட் நீங்கள் ரீமாடிஃபை பண்ணுறது தான் நல்லது. ஸோ அந்த மாதிரில வந்து குவில்பாட்டில் கொடுத்து நீங்கள் ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். கொடுத்து பேராஃப்ரேஸ்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு சேஞ்சட் கண்டென்ட் வரும். இப்போ சரி ஓகே, இதை நான் எப்படி வந்து இப்போ நான் இது மட்டும் எப்படி ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னா, பால்கிரிசம் செக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கூகுளே தேடுங்க, பால்கிரிசம் செக்குன்னு இருக்கு. நம்ம கண்டென்ட் எந்த அளவுக்கு ஒரிஜினல்ங்கிறது இது சொல்லும். கூகுளில் தேடுறப்பே வரும் பால்கிரிசம் செக்கர் ஆன்லைன், சரிங்களா? இதில் எந்த டூல் போங்க, இது எல்லாமே ஃப்ரீ தான். டூப்ளிகேட் செக்கரு எல்லாம் எதை கிளிக் பண்ணாலும் போகலாம். இப்போ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் நிறையா ஃப்ரீ டூல் இருக்கு. கீவேர்ட் மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதான நம்ம வந்து ChatGPTயில் ஃப்ரேம் பண்ண கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணி இங்கே போடுறேன். காப்பி பண்ணி Ctrl+V கொடுத்து செக் பால்கிரிசம்னு கொடுக்குறேன், சரிங்களா? இங்கே செக் பால்கிரிசம்னு கொடுக்குறேன். டிடெக்ட் ஆகி வரும்.
மோஸ்ட்லி சாட் ஜிபிடியில் எடுக்கிறது வந்து சம்டைம்ஸ் ஃபுல்லாக வெரிஃபை ஆகும். மோஸ்ட்லி அது வந்து 90% ஓகே, 10% பால்கிசம் காட்டும், சம்டைம்ஸ் காட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப இப்போ குயில்பாட்டில் நீங்கள் இது பண்ணுங்க. ஜஸ்ட் மினிட். விசிபிலிட்டி இது 100% யூனிக்னு வந்துருச்சு. இப்போ ஒரு 2 லைன்ல இருக்கிறனால இது 100% யூனிக்னா அது ஒரிஜினல் கண்டென்ட் தான். பால்கிஸ்ட் 10% வந்தால் கூட பால்கிஸ்ட் தான். இது வந்து ஒரு 2 லைனாக இருக்கிறனால இப்படி வருது. இதுவே ஒரு 5 to 10 லைன்ஸ்லாம் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இது பால்கிஸ்ட் ஒரு 10% காட்டும். ஸோ அந்த மாதிரி டைட்டில் நீங்கள் இந்த மாதிரி குயில்பாட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லைனால தான் இப்படி வருது. குயில்பாட்டுமே ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது, இது பெய்டு வெர்ஷனு. நீங்கள் ஒரு 10 லைன்ஸ் 7 to 8 லைன்ஸ் வரைக்கும் இல்லை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்க லைன்ஸ்லாம் இல்லை பண்ண முடியாது. ஒரு 7 லைன்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி இந்த இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இது எப்பயுமே வந்து ஏஐ கண்டென்ட்ல இருந்து இது ஒரு கிராஃப்ட் பண்ணி நியூ கண்டென்ட் ஆகும். இது எப்பயுமே யூனிக்கா தான் இருக்கும். இது யூஸ்ஃபுல்லா செக் பண்றப்பே இது யூனிக்கா தான் இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பிளாக் எழுதுறதுக்கு, கண்டென்ட் எழுதுறதுக்குலாம் அது யூஸா இருக்கும். மோஸ்ட்லி நீங்க ஒரு கண்டென்ட் எழுதுறதுக்கு சாட் ஜிபிடில இருந்து ரைட் அப் பண்ணி டைரக்ட் கண்டென்ட் ரைட்டர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த மாதிரி சாட் ஜிபிடி ஹெல்ப்போட குயில்பாட் மூலமா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? புரியுதா? புரியுது. ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, இது நான் இந்த கிளாஸஸ் வந்து அடுத்து எடுக்கிறேன். ஏன்னா இதுவே நான் இன்னைக்கு நிறைய சொல்லிட்டேன். நீங்க இந்த டவுட்ஸ் ஏதாவது கேளுங்க. ஏன்னா இது எல்லாமே இன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணி பார்க்க போறீங்க. நாளைக்கு இதை சப்மிட் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு குரூப்ல போடுங்க. இது என்னன்னு இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டைட்டில் எப்படி எடுக்கிறோம், டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம், கீவேர்ட் ரிசர்ச் பண்றது. இன்னைக்கு கீவேர்ட் ரிசர்ச்சே நிறைய சொல்லலாம்னு நான் பார்த்தேன். ஏன் நான் இது பண்ணிட்டேன்னா, நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு ஓனா ஒரு டவுட் வரும். அந்த டவுட் கேட்கிறப்ப உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதனாலதான் நான் வந்து கான்செப்ட்ஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னொரு ஓன் டவுட் வரப்போ இன்னொரு கிளியரா நீங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பாருங்க. உங்க நீச் என்ன நீச்சோ அந்த நீச்லேயே எடுங்க. இது எடுங்க. அந்த இதுலேயே அந்த வேர்ட்பிரஸ் பேஜ் நீங்க ரெடி பண்ணிருக்கீங்களா, அந்த பேஜ்லயே இப்படி செக்ரிகண்டா நீங்களா பிரிங்க உங்களுக்கானது. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் கண்டென்ட் போடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்களே ஒரு கண்டென்ட் எடுங்க. அந்த கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணுங்க. கண்டென்ட்னா என்ன, இப்ப இவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி, அதனால வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இவங்க சர்வீசஸ் இப்படிலாம் சொல்றாங்க. நீங்க இவ்வளவு டெக்னிக்கலாலாம் வேணாம். இப்ப நான் என்னோட சைட்டை காட்டுறேன். சிம்பிளான சைட் இது. இப்ப இந்த சைட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், இதுல எஸ்இஓலாம் ஆப்டிமைஸ் பண்ணல. நான் வந்து சில கேட்டகரிஸ் தான் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் சைட்ல, இந்த பேஜ்ல இது யாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப அதே மாதிரி நீங்க என்ன சொல்லலாம், இப்ப நீங்க அஸ்ட்ராலஜி பண்றீங்கன்னா நீங்க உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கறத நீங்க இதை சொல்லலாம். இங்க இந்த இடத்துல சொல்லலாம். ஒரு ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி சொல்லலாம். கீழே வந்து என்னுடைய பெனிஃபிட்ஸா நான் போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்ச பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி எனக்கு என்னென்ன பிளஸஸ் இருக்கு, என் கம்பெனி என்னென்ன, அந்த மாதிரி நான் பெனிஃபிட்ஸா போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க உங்க கண்டென்ட் என்னென்ன பண்ணுதுன்றத சொல்லுங்க. நீங்க அஸ்ட்ராலஜி பண்றீங்கன்னா எனக்கு வந்து என்னோட அஸ்ட்ராலஜி இங்க இருக்கு, அதை வந்து ஹைலைட் பண்ணுங்க. ஹெட்டிங் டேக்ஸ்ல போடுங்க. ஒவ்வொரு சப்டிவிஷன்லயும் உங்களுடைய நீங்க எத்தனை கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்க, நீங்க என்னென்னலாம் பெனிஃபிட் பண்றீங்க, நீங்க என்ன பிரைசிங் பண்றீங்க, அந்த மாதிரி கண்டென்ட்டை செக்ரிகேட் பண்ணுங்க. ஒவ்வொன்றா நீங்க பிரிங்க. அந்த மாதிரி பிரிச்சுட்டு இதுக்கு ஒவ்வொரு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், H1, கீவேர்ட் ரிசர்ச். மெயினா கீவேர்ட் ரிசர்ச். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், H1 ஈஸியா பண்ணிடலாம். அது ஒரு 5 நிமிஷம் வேலை, 10 நிமிஷம் வேலை. நீங்க எடுக்க போறது உங்க பிசினஸ் கீவேர்டு என்ன, இதுதான் முக்கியம். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட் கிடைச்சா அப்படியே ஃப்ரேம் பண்ணிடுவீங்க. இந்த கீவேர்டை உங்களுக்கு எக்ஸாக்டா கீவேர்டு சூஸ் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு சில இதெல்லாம் லாங். இப்ப நான் இப்ப உங்களுக்கு ஒரு பேசிஸ் காமிச்சேன். அதுல லாங் டைல் கீவேர்ட் இருக்கு. பிசினஸ் டு பிசினஸ் வேறுபடும். நீங்க ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு ரிசர்ச்க்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். அப்ப நீங்க அந்த ப்ராக்டிக்கலா எடுக்கிறப்ப தான் அதுல என்ன ஃபேக்கல்ட்டிங்கிறத, என்ன டிஃபிகல்ட்டிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனாலதான் சொல்றேன், அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. லாங் டெயில் கீவேர்ட் எடுக்கிறது பெட்டர். நீங்க லாங் டெயில் கீவேர்ட் எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க இந்த கிளாஸ் இந்த கிளாஸே செஷன்ஸ் ஒரு 3 monthsல முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஒரு 6 months அதை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஒர்க்கை ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ட்ரையல் வெர்ஷன் பண்றீங்களோ அந்த ப்ராக்டிக்கல்லே நீங்க லாங் டெயில் கீவேர்ட் வந்து இண்டெக்ஸ் பண்ணலாம். கூகுள்ல இண்டெக்ஸ் பண்ண வைக்கலாம் இந்த மெத்தட் மூலமா. இது ஒரு மெத்தடு. இது வந்து ஒரு எஸ்சிஓ ஒரு மெத்தடு. இது ஒரு மெயினான மெத்தடு. இப்ப நான் பண்ணியிருக்கிற சரி, அப்ப நீங்க பண்ணியிருக்கிற நீங்க வந்து இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க வந்து கூகுள்ல வந்து நீங்க வந்து ப்ராப்பரா உங்க வெப்பேஜ் ஆப்டிமைஸ் பண்ணல, ஆனா ஏன் உங்க இது ரேங்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப பீப்புள்லாம் வந்து வாய்ஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் வாய்ஸ். இப்ப டெக்ஸ்ட்ல இப்படி டைப் பண்றது வேற. இப்ப வந்து ரிசல்ட்
வந்து வாய்ஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதனால என்ன பண்ணேன்னா வாய்ஸ் மூலமா எஸ்இஓ பண்ணிட்டு இருக்கேன். வாய்ஸ் மூலமா எஸ்இஓ அதான் பாட்காஸ்ட் எஸ்இஓ. பாட்காஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி வாய்ஸ். அது வந்து இதோட கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வாய்ஸ் மூலமா நான் பண்ணனால அது வந்து எனக்கு இப்போ ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வாய்ஸ்ல தேடுறவங்க மூலமா வந்துட்டு இருக்கனால எனக்கு இண்டெக்ஸ் ஆயிட்டு இருக்கு. பட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது டெக்ஸ்ட். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி வர ரிசல்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? ஓகேவா? சரி, அதனால இந்த மாதிரி எடுங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஓகே, கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு இது பண்ணுங்க. அதான் பேசிக்கா இந்த எல்லாமே பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு குரூப்லேயே கூட நான் சொல்றேன். இந்த கண்டினியூட்டிவை நீங்க இதை எடுத்துட்டீங்கன்னா தான் நான் அடுத்து நான் இது பண்ண முடியும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் எடுத்துட்டே போனேன்னா தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி போயிடும். அதனாலதான் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவே நான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதுல என்ன டிஃபிகல்ட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் குரூப்ல கூட டெக்ஸ்ட் பண்ணுங்க, நீங்க எல்லாம் மெசேஜ் அனுப்புங்க, நான் சொல்றேன் அடுத்து என்ன பண்றது. ஆனா ஃபர்ஸ்ட் கீவேர்டை ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கான பிசினஸ் கீவேர்டு என்னங்கிறத நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க இந்த எஸ்இஓக்குனே ஒரு தனி இதுவே இருக்கு. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்குனே தனி ஒரு இதுவே இருக்கு. நீங்க கூகுள்ல எஸ்இஓன்னு சர்ச் பண்ணீங்கனாலே எஸ்இஓ எக்ஸ்பர்ட் இன் இந்தியா, ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் இன் இந்தியா, எஸ்இஓனே ஒரு தனி இது இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய செக்மெண்ட் இருக்குல்ல, அதுல எஸ்இஓ ஒரு தனி டாபிக், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ங்கிறதே ஒரு தனி டாபிக். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது அந்த சர்ச் இன்ஜின் தான். இந்த மாதிரி கூகுள் எப்படி இண்டெக்ஸ் பண்றதுங்கிறது தான், அந்த அடிப்படையான விஷயங்களை தான் நான் இப்போ பண்றேன். இப்போ நான் தியரிட்டிக்கலா சொன்னேன்னா அந்த கிளாஸஸ் வந்து நான் வந்து இதே கிளாஸஸ் ஒரு 10 கிளாஸஸ் கூட எடுக்க முடியும். ஆனா உங்களுக்கு அதில் ஒன்று கூட புரியாது. அதனாலதான் நான் ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டை வச்சு இதுல இருந்து எப்படி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோங்கிறத சொல்றேன். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸ்ல நீங்களே ரிசல்ட் பார்க்கலாம். நீங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு கிடைச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா கிடைக்கிறப்ப நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது எப்படி பேக்லிங்க் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு பேசிஸ் கிடைக்கும். அதான் சொல்றேன்ல, இப்ப இந்த கீவேர்டு வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் இப்ப இவ்வளவு கீவேர்டு சர்ச் ஆனாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணப்ப நான் கம்பெனிஸ் நிறைய வந்து பிராண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் நான் இதை ஒரு 1 year 1.5 year ட்ரை பண்றேன். நான் இந்த கீவேர்டு இந்த மாதிரி சர்ச் பண்றதுக்கு எனக்கு 3 மாசம், இந்த கீவேர்டு சர்ச் பண்றதுக்கு எனக்கு 3 மாசம் ஆச்சு. அப்பனா 3 மாசம் நீங்க எவ்வளவு சர்ச் பண்ணீங்கன்னா, நான் எனக்கு என்னோட ஃப்ரீ டைம்ல எல்லாம் இருக்கிறப்ப வேற பெட்டர், கொஞ்சம் ஃப்ரீயா நல்லா இருக்கிற கீவேர்டு, காம்படிஷன் கம்மியா இருக்க கீவேர்டு, இந்த மாதிரி எல்லாம் சர்ச் பண்ணுவேன். காம்படிஷன் கம்மினா என்ன, இந்த கீவேர்டு வந்து 1000 சர்ச் பண்ணதே 1000க்கு கீழே தான் இருந்தாங்க, 500 கீழே தான் இருந்தாங்க சர்ச் பண்ணதே. அப்ப இந்த மாதிரி கம்மியான கீவேர்டை ரேங்க் பண்ணோம்னா அடுத்து டிராபிக் உள்ள கீவேர்டு வர ஆரம்பிக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை பண்ணப்ப ஒரு 4வது மாசத்துலயோ 5வது மாசத்துலயோ இந்த ஒண்ணுதான் இண்டெக்ஸ் ஆச்சு கூகுள்ல. நெக்ஸ்ட் அடுத்து ப்ராப்பரா இது ஒரு 1 yearக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாவே இண்டெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தட். இப்போ இப்போ நான் சொல்ல வந்துட்டு என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃபிக்கே இல்லாத கீவேர்டுக்கு பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் டிராஃபிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது கொஞ்சம் வால்யூம் உள்ளது. இப்போ இதுவும் சோக ஆரம்பிக்குது. இது ஸ்டெப் பை ஸ்டெப், இதெல்லாம் வந்து 1.5 yearsக்கு அப்புறம் நடக்குது. 1.5 yearsக்கு அப்புறம் வந்து இது நடக்குது. இப்போ வந்து என்ன, இதுலயே என்னோட இது ரேங்க் ஆயிருக்கு. ஸோ இது ஏன் ரேங்க் ஆகுதுன்னா, இதுக்கு நான் எதுவும் ப்ராப்பரா பண்ணல. ஃபர்ஸ்ட் அந்த கீவேர்டுக்கு டிராஃபிக் இல்லாத கீவேர்டு பண்ண ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஒரு பெனிஃபிட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அடிப்படை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பேசிஸ், இன்னும் நம்ம இது முடிக்கல. இந்த மாதிரி பண்ண வைக்கிறதுக்கு இப்போ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், யூஆர்எல் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். யூஆர்எல், ஹெட்டிங் டேக்ஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். இதை மட்டும் பண்ணா வருமானா, இது மட்டும் ரீசன் கிடையாது. இப்ப ஆன் பேஜ்ல ஜஸ்ட் இந்த மாதிரி யூஆர்எல் கூகுள் இண்டெக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பார்ட் பார்த்திருக்கோம். இது இல்லாம என்னென்ன இருக்குன்னா, டெக்னிக் இப்ப பார்த்தது ஆன் பேஜோட கரெக்ஷன். இப்ப நீங்க பாக்குறது டெக்னிக்கல் இஷ்யூனா, உங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு வெப்சைட்ல அதை பத்தி படிக்கிறது தான் டெக்னிக்கல் இஷ்யூ. இதை நாளைக்கு பார்ப்போம். டெக்னிக்கல் இஷ்யூ என்னெல்லாம் இருக்கணும். சரி, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பேசிக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன். ஒரு பேக்எண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் இஷ்யூன்னா, டெக்னிக்கல்னா டெவலப்பருக்கு தான் தெரியணும்னு இல்லை, இது ஒரு அடிப்படையான விஷயங்கள். எங்க சைட் மேப்ஸ் அப்லோட் பண்றது, இந்த மாதிரி ஒரு ஜெனரல் விஷயங்கள், அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங் ஒர்க்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் ரெடி பண்ணணும், மார்க்கெட்டிங்கான விஷயத்தை ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆஃப் பேஜ் பில்டிங்கிறது, அது வந்து என்னென்ன இதுல வந்து இது பண்ணுவோம், பேக்லிங்க்ஸ் ரெடி பண்ணுவோம், இது எங்கெங்கெல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோங்கிறது அது ஒரு தனி ஸ்டடி. அதை நம்ம நாளைக்கு இப்போ இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இருக்கு, அதை பத்தி ஸ்டடி டீஃபர், எங்கெங்கெல்லாம் நம்ம சைட்டை வந்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது, அது ஒரு தனி இது. ஸோ இப்படிதான் ஒரு எஸ்இஓ வந்து ஒரு காம்பினேஷன்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இந்த பேஜ் லோடிங் வந்து இந்த ஸ்பீடு சொல்லுவாங்க, பேஜ் லோடிங் டைம் சொல்லுவாங்கல்ல, அத பத்தி. ஆமா,
நாளைக்கு கிளாஸஸ்ல சொல்றேன். இப்போ நான் அதை பத்தி சொல்லிடுறேன். பேஜ் லோடிங் ஸ்பீடுங்கிறது ஒரு வெப்சைட் வந்து லோட் பண்றப்ப 3 செகண்ட்ஸ்க்குள்ள இருக்கணும். சரிங்களா? 3 செகண்ட்ஸ்க்குள்ள இருந்தாதான் அந்த சைட் இதா இருக்கும். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை தேடி போறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வெப்சைட்ல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு போறீங்க, அந்த சைடு சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து வெளில வந்துருவீங்க. திருப்பி அதுக்கு கீழே இருக்க ரிசல்ட்ல இருக்க சைட் தான் போவீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு யூசர் இன்ட்ரெஸ்டோட ஒரு சைட்டுக்கு போய் ஆனா அந்த சைட்ல எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூகுளே அதை வந்து எஸ்இஓ ரேங்கிங் வந்து இறக்கிடுவோம். இது இன்கேஸ் அது செகண்ட் ரேங்கிங்ல இருந்தானா தேர்டு ஃபோர்த்து இன்னும் அதை இம்ப்ரூவைஸே பண்ணாம இருந்தானா செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் கூட போயிடும். ஸோ லோடிங் ஸ்பீடுங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஒரு சைட்ல. நாளைக்கு டெக்னிக்கல் எஸ்இஓ பார்க்கணும். இல்ல நாளைக்கு டெக்னிக்கல் நான் சொல்றேன். அது கம்ப்ளீட்லி டெவலப்பரோட இதுதான். அது என்னென்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். சரிங்க, ஓகே. இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த பண்ண இந்த விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிட்டு எனக்கு குரூப்ல போடுங்க. நம்ம நாளை கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ சார். இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்க சார் குரூப்ல. நான் அனுப்புறேன். ஓகேங்க, தேங்க்யூங்க. தேங்க்யூ.